வனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்ற புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, நாம் பெரிய புராணமாகிய ஞான நூலில் சென்ற வகுப்பில் எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் இறைவன் தடுத்தாட்கொண்ட பிறகு அவரை இறைவன் பாடச் சொல்லி பணித்த பொழுது அவர் இறைவனை எவ்வாறு பாடுவதென்று அவரிடம், பெருமானே, உன்னை பற்றி நான் யாது அறிந்தேன், என் சொல்லி பாடுவேன் என்று சொன்னபொழுது இறைவன் பித்தா பிறைசூடி பெருமானே என அருளால என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திற்கான முதல் சொல்லை எடுத்து தருகிறார். முன்பெண்ணை பித்தனென்றே மொழிந்தனை ஆதலால் மண்மேல் நம்மை பித்தனென்றே பாடுவாய் என்று இறைவன் சொன்னதை கொண்டு மெய் தாயினும் இனியானை பித்தா பிறைசூடி என்னும் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார் என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை எவ்வாறு இசை வகையில் நம் நம்பியாரூரர் அருளி செய்தார் என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் இசை நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து காட்டி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்ற வகுப்பில் 75வது பாடல் நாம் நிறைவு செய்திருந்தோம். இன்றைய சிந்தனை 76வது பாடல் தொடர்கிறது. திருச்சிற்றம்பலம். சொல்லார் இசைத்தமிழ் பாடிய தொண்டன் தனை இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று உரு பரிவில் நல்லார் வெண்ணை நல்லோர் அருள்துறை மேவிய நம்பன் எல்லா உலகு உய்ய புறம் எய்தான் அருள் செய்தான். என்பர்களே, இறைவன் இந்த திருப்பதிகத்தை கேட்டு மகிழ்ந்து இறைவன் என்ன பணியை நம்பியாரூரருக்கு பணித்திருக்கிறார், நம்மை மண்மேல் சொற்றமிழால் பாடுக அப்படின்னு சொன்னது அவருடைய ஏவல். இறைவன் ஆணை என்ன, நம்பியாரூரர் பெருமான் இந்த பூ உலகில் இருக்கிற காலம் வரைக்கும் அவர் இறைவனை சொல்லால் தமிழ் பாட வேண்டும். அப்படி பாடச் சொன்ன உடனே இப்போ பித்தா பிறைசூடின்னு சொல்லக்கூடிய அருமையானதொரு திருப்பதிகத்தை பாடி இறைவன் அந்த இசைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறார். அப்படி மகிழ்ந்திருப்போது சொல்கிறார், இன்னும் பல்லாறு நம் புகழ் இவ்வுலகில் பாடுக, இன்னும் என்னுடைய புகழை இந்த உலகத்தில் பல்லாறு பாடுக. ஏன் பாட வேண்டும்? இறைவனுடைய புகழை இறைவனே பாடச் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், உணர்த்தினாலன்றி உணராத ஆன்மாக்கள், சரிங்களா, உலகில் இருக்கக்கூடிய தலைவர்களை புகழ்கிற மாதிரி இல்லை இந்த புகழ்ச்சி, சரிங்களா, பணம் கொடுத்து 4 வார்த்தை நல்லா சொல்ல, டே நல்லா கோராண்டாவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், சரிங்களா, இது இறைவனுடைய உண்மையான புகழ். அந்த புகழை நாம் புகழ வேண்டுமானால் அவனை நம்மளுக்கு புகழ்றதுக்கு சொல்லி கொடுக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டன் தன்னை, சொல் ஆர் சொல் நிறைந்த, சொல்லாருங்கிறது என்னதுங்க, ஆறுங்கிற வார்த்தை நிறைதல், ஆறுதல், ஆறுதல், வாயார வாய் நிறைந்து, முளமாற உளம் நிறைந்து, நான் உளமாற விரும்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், உளம் நிறைந்து விரும்புகிறேன், ஆறுதல் நிறைதல், சரிங்களா. அப்போது சொல் நிறைந்த இசை தமிழ் இசை பாடிய நம்மளுடைய நம்பியாரூரர் பெருமானை இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று, இன்னும் நல்லா புகழ் பாடு என்று நம்பியாரூரை பணித்து நல்லார் வெண்ணை நல்லூர் அருள்துறை மேவிய நம்பர், நல்லோர்கள் வாழ்கின்ற அருள்துறை திருக்கோயில் இருக்கக்கூடிய வெண்ணெய்நல்லூர் பெருமான் என்ன செய்தார்களா, அப்படி மேவிய நம்பனும் எல்லா உலகம் புறம் எய்தான் உரு பரிவில் அருள் செய்தான்.
எல்லா உலகமும் உய்ய வேண்டும் என்ற காரணத்தால் புறம் 3 முப்புறங்களை வதம் செய்தவன் தான், முப்புறத்தை எரித்தவன் தான் இங்கே கருணையோடு சொல்கிறாராம், நீ இனி நம் புகழ் பாடுக அப்படின்னு சொல்லி இறைவன் ஆணை வழங்குகிறார். மீண்டும் அயல்வோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர் தனிநாதனை ஒளியாது உணர்வழியில் பெயராது உயர் சிவலோகம் எளிதாம் வகை பெற்றாள். இப்போது நம்பியாரூரர் பெருமானுக்கு திருமணம் பேசிய அந்த மணமகள் என்னங்க ஆனா கூட திருமணத்துக்கு கட்டி பேசி உறுதி பண்ணிவிட்டு மணமேடையில் உட்காந்து பொண்ணு எந்திரிச்சா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அதனால் மணமேடையில் அமர்ந்த இந்த பெண் என்ன ஆனாள் அப்படின்னா, இவள் எல்லோரும் ஏதேதோ தவங்கள் செய்வார்கள். தவம் என்பது உலகத்தில் பல வகை தவங்கள் உண்டு. ஆனால் இந்த பெண் என்ன தவம் செய்தாலாம்? நம்பியாரூரரை தன் உள்ளத்தில் நீங்காது நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தவத்தை நோற்றாள். அதனால் உயர் சிவலோகத்தை எளிதாம் வகையில் பெற்றார். வேற ஒன்றும் பண்ணலை. நம்பியாரூருடைய திருநாமத்தையும் அவருடைய எண்ணத்தையும் நெஞ்சில் என்ன பண்ணாங்க? வலுவாது ஒளியாது, புரியல, ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்ல வேண்டும்னு சொல்கிற மாதிரி இல்லைங்களா? அதில் இங்கே சொல்கிறபோது சொல்கிறார், அயல்வோர் தவம் முயல்வார் பிறர். அயல்வோர் வேறு வேறு பிறவாகிய தவங்களை முயல்வார்கள் பிறர். சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற பெருமக்கள் எக்காரணத்தை கொண்டும் வேறு தவங்களுக்கான முயற்சிக்கு போக வேண்டிய அவசியமில்லை. என்ன சிவபிரகாசத்தில் சொல்லுவார், பாவிக்கில் மனாதி வேண்டும், பாவிக்கில் மனாதி வேண்டும், கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் பாவிக்க ஒண்ணா. பாவிக்கில் மனாதி வேண்டும், கரணம் நீத்து பாவிப்பின் எண்ணில் நீ என் பாவகத்தால் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன் எண்ணில் பாவகம் அழியும். அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இப்போது வேறு யோக நிலையெல்லாம் சொல்லி இப்படிலாம் பாவிக்க சொல்கிறாங்களே, இந்த பாவனையெல்லாம் என்ன பாவனை அப்படின்னா, இந்த பாவனையெல்லாம் எப்படி அமையுங்கிறது ஒரு பாட்டு சிவபிரகாசத்தில். பாவிக்கில் மனாதி வேண்டும், மனம் முதலிய கருவி வேணும். பாவிக்கணும்னு என்ன வேணுங்க? தியானம் பண்ணுறேன், ஒரு தாமரையை மனசில் நினைக்கிறேன், அறிவில் சுடர் ஒளியை நினைக்கிறேன், விளக்க நினைக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு பொருளை நிறுத்தி தியானம் பண்ணுறோம். இந்த தியானம் பண்ணுறதுக்கு என்ன வேண்டும்? கருவிகள் வேண்டும், மனம் வேண்டும். பாவிக்கில் மனாதி வேண்டும். மனம் இருந்து பாவிச்சுட்டு இருந்தால் அந்த பாவனை எப்படிப்பட்ட பாவனைன்னு கேட்டிங்கன்னா, மனம் கருவி, தத்துவ கருவி, அசத்து சடப்பொருள். அதனால் சடப்பொருளை வச்சு பாவிச்சோம்னா இறைவனை பாவிக்க முடியாது. பாவிக்கில் மனாதி வேண்டும், அது விளங்காது. கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் இறைவன் பாவகத்துக்கு ஒண்ணான். நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கருவிகள்லாம் விட்டுட்டு பாவிப்பேன்னு சொன்னீங்கன்னா நாம் கேவலத்துக்கு போயிடணும், புரியலா? சரி, அது வேண்டாம். பாவகத்தால் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன் எண்ணில், அவன் பாவகத்துக்கு எட்ட மாட்டான் நான் நினச்சிக்கிட்டே நான் பாவிக்கிறேன். இப்போ நம்ம பாஷையில் சொல்லணும், நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஊருக்கு போயிடுவேன் நினச்சிக்கிட்டே இங்கே நின்றுட்டுருக்கிற மாதிரி. நான் கரணம் நீத்து பாவிப்புன்னு இல்லைங்க, அந்த பாவனையினால் பயன் இல்லை. அப்புறம் என்ன? ஆண்ட பரநருள் பற்றினோருக்கு பாவனை வேண்டியதில்லை. பரநருளை பற்றினோருக்கு பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவத்தை அஞ்செழுத்து மந்திரத்தின் வழியாக சிந்திச்சா போதும். அதுக்கு சிவத்தை இப்படி பாவனை பண்ணணும், அப்படி பாவனை பண்ணணும்னு நினைப்பெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவார். இங்கே தவம் என்பது பல வகை தவம். நம் நம்பியாரூருக்கு மனம் பேசி அந்த சடங்கவி சிவாச்சாரியோட திருமகளார் என்ன செய்தார்களாம்? அன்றே மனம் அழியும் செயலாலே, திருமணம் நடக்க நிறைவேறி அன்றே மனம் அழிந்து போன செயலாலே புத்தூர் வரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர் தனி நாதனை, நம்மளுடைய நம்பியாறு பெருமானாய் ஒப்பற்ற தலைவரை ஒளியாது உணர்வு வழியில், என்ன வழியில்? உணர்வு, அறிவில் சுமந்தாங்க. உணர்வு வழியில் மனத்திலே பெயராது, எங்கேயும் நீங்காது
சிந்தித்து கொண்டிருந்ததனால் உயர் சிவலோகமும் எளிதாம்பகை பெற்றார். இவங்க ஒன்று, பெருமிழலை குறும்பர் ஒன்று, எம்பிரான் சேரமான் பெருமாள் ஒன்று, நம்பியார் பெருமானை நினச்சதுனாலே முத்தி பெற்றவங்க. வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு வேலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக திருத்தொண்டெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய இதே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, நம்பியார் திருநாமத்தை உறக்க பிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. அப்படி ஒரு பெரிய குரு பக்தியோடு இருக்கக்கூடிய வழிபாடு, குரு வழிபாடு. அப்பூதியடிகள் எம்பிரான் நாவுக்கரசு பெருமானை வைத்திருந்த குரு பக்தி. அந்த வகையில் அந்த பெண் எளிதாம்பகையில் சிவலோகம் பெற்றார். நாவலர்கோன் ஆரூரன் தனை வெண்ணை நல்லூரில் மேவும் அருட்துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதன் பின் பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர் பிரான் தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். இப்போது திருவெண்ணெய்நல்லூர்லேருந்து நம்பியாரூர் மீண்டும் தன்னுடைய திருவதார திருத்தலமாக விளங்கக்கூடிய திருநாவலூருக்கு எழுந்தருள்கிறார். இப்போ திருவருள் பெற்ற நிலையில் சுவாமிக்கு போய் நன்றி செலுத்தணும். எப்பெல்லாம் திருவருள் பெறலுமோ அப்போல்லாம் நன்றி கூட செலுத்தணும். சரிங்களா. இது கூட செலுத்த வேண்டிய, தினமும் உலக வாழ்க்கை கொடுத்ததுக்காக தினமும் நன்றி செலுத்தணும். இனி ஏதாவது அருள் கூடுச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் போனஸாக செலுத்தணும். ஒரு தடவை காலையில் போயிட்டு வந்தோமா, இன்றைக்கி திருவுருள் பெற்றோமா, இன்னொரு தடவை கோயிலுக்கு போய் நன்றிங்க பெருமானே. இப்போ அப்படி வந்து சாமி வந்து திருநாவலூர் திருத்தொண்டீஸ்வரர் பெருமானை வணங்கி அவருடைய திருவடியை மகிழ்கிறார். அப்போது திருப்பதிகம் பாடினார். அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல. அவர் பின்னால் 2வது முறை தலையாத்திரை போயிட்டு திருநாவலூருக்கு ஒரு முறை வர்றார். அப்படி வரும்போது பாடிய ஒரு திருப்பதிகம் கிடைத்திருக்கிறது. இப்படி திருப்பதிகம் பாடி வழிபாடு செய்கிறார். பிறகு தேவர் பிரான் தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். சிவன் உறையும் திருத்துறையூர் சென்று அணைந்து தீவினையால் அவனெறியில் செல்லாமே தடுத்து ஆண்டாய் அடியேற்கு தவநெறிக்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் பதிகம் பாடினார். அன்பர்களே, அங்கிருந்து திருவெண்ணெய்நாவலூர்லேருந்து புறப்பட்டு நம்மளுடைய நாயனார் ஒவ்வொரு தலங்களாக திருத்தல யாத்திரை புறப்படுகிறார். அப்படி அவர் முதல் சென்ற திருத்தலம் திருத்துறையூர். திருத்துறையூர் மிகவும் முக்கியமானது ஒரு திருத்தலம். ஏன் அப்படின்னா, எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாருடைய குலகுருவாகவும் அவருடைய பின்னாளில் அவருடைய சீடராகவும் மாறிய எம்பிரான் அருள் சந்தி சிவம் திருஅவதாரம் செய்த திருத்தலம் திருத்துறையூர். சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமகுட நூலாக விளங்கக்கூடிய சிவஞான சித்தியார் என்ற ஒப்பற்ற நூலை அருளை செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம் என்று சொல்லக்கூடிய 2 நூலும் ஒரே நூல். 20 இப்படி 2 நூலை அருளை செய்தவர் எம்பிரான் அருள்நந்தி சிவம். இவர் சந்தான குறவரில் 2வதாக வருபவர். அதில் முதல் குறவர் எம்பிரான் மெய்கண்ட சிவம். மெய்கண்ட சிவத்தினுடைய குலகுரு இவர். குலத்துக்கு அருள்வரை சொல்கிற குலகுரு. இவருக்கு திருநாமம் என்ன அதாவது சிறப்பு திருநாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகலாகம பண்டிதர். இவருடைய திருநாமம் சகலாகம பண்டிதர். அப்படின்னு பண்டிதர்னா பல நூலை கற்றவருக்கு பேர் பண்டிதர்னு பேர். சரிங்களா. சகல ஆகமங்களையும் கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இவர் தான் நம் மெய்கண்ட சிவமாகிய 3 வயது சிறுவருக்கு சீடராக மாறினார். அவங்க குலத்துக்கே குரு. சரிங்களா. ஆனால் அவங்க குலத்தில் இருக்கக்கூடிய அதுதான் அருள்நிலை. இங்கே இந்த வயதெல்லாம் இந்த சீனியாரிட்டியில் எதில் செல்லாது, அருள்நிலையில் செல்லவே செல்லாது. நானும் இது 40 வருஷமாக இங்கே இருக்கிறேன், பழத்தை தின்னு கொட்டையை போட்டுருக்கேன், நீ இன்றைக்கி தான் வந்த, நீ எல்லாம் செல்லுபடியாக மாட்டேங்கிற பேச்சே சைவ சமயத்தில் அருள்நிலையில் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா. அதனால் அதை நினைவுபடுத்துகிற வரலாறு தான் எம்பிரான் மெய்கண்ட சிவமும் எம்பிரான் அருள்நந்தி சிவத்துடைய அருள் வரலாறு. இங்கே என்ன முக்கியம், பெருமானுக்கு நாம் செலுத்த வேண்டியது அன்பு, திருத்தொண்டு, திருப்பணி. இவ்வாறு நம் நம்பியாரூரர் ஒவ்வொரு திருத்தலங்களாக போகிற முதல் திருத்தல யாத்திரையில் அந்த முதல் திருத்தலமாக இருப்பது திருத்துறையூர். துறை அப்படின்னா நல்ல இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பேர் துறைன்னு பேர். ஆழத்தில் சிக்கியிருக்கிறவங்க இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பேர் துறை. கரை சேர்ந்தோம்னா என்ன, துறை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட துறைகள் பல துறைகள்.
திருப்பெருந்துறை, பேணு திருப்பெருந்துறை, திருத்துறையூர், எத்தனை துறைங்கிற பேரில் இருக்குது இல்லைங்களா? அப்படி பல வகையான துறையூர்லாம் இருக்குது. இப்படி நம் நம்பியாரூர் எங்கே போகிறார்? திருத்துறையூர். அங்கே போய் என்னங்க அப்படிங்கிறது ஒரு பாட்டு. நம் நம்பியாரூர் பெருமான் இறைவன்ட்ட திருத்துறையூரில் இருக்கக்கூடிய பெருமானிடம் சென்று, இறைவா தவநெறி தந்தருள். என்ன கேட்குறார்? தவநெறி தந்தருள். ஏன் இப்படி கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை நேரடியாக பார்த்திருந்தீர்களானாலும், இறைவனே உங்களுக்கு அருள் செய்திருந்தாலும் என்ன வேணும்? தவம் செய்து கொண்டே இருக்கணும். இறைவனை பார்த்தாச்சு, தவத்தை நிறுத்திங்கன்னா அப்படியே நம்ம என்ன ஆயிடுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கிடுவோம். புரியுங்களா? நாம் இந்த உடம்பை விட்டு நீங்கிற காலம் வரைக்கும் தவம் செய்து கொண்டே இருக்கணும். இங்கு தவம் என்பது சரியே கிரியா யோகங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சைவ சமயத்தில் தவம்னா வேறு தவம் அல்ல. சைவம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சரியை கிரியா யோகங்களுக்கு பேர் தான் தவம். அதான் 8ஆம் நூற்பா. தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவத்தினில் உணர்த்த, அதுக்கு முதல் இந்த முதல் அதிகாரமாக என்ன சொல்லுவாருங்க? மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகி ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா ஆகலான். அன்பர்களே, எனவே இறைவன்கிட்ட போய் எப்படி என்னன்னு கேட்குறாராம்? சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணைந்து, இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்துறையூருக்கு சென்றணைந்து சாமிகிட்ட சொல்கிறார், தீவினையால் அவனெறி செல்லாமே தடுத்தாண்டான். சாமி, ஏற்கனவே என்னிடத்துல தீவினையின் காரணமாக நான் ஒரு தவறான நெறிக்கு சென்றிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தடுத்து ஆண்டாய். இல்லை, ஏன்னா நமக்கு வினைதான் நம்மளுடைய பிறப்புக்கான மூலம். நம்ம வினையை, இந்த வினை பல பிறப்புகளில் செய்த வினையை கழிப்பதற்கு தான் இறைவன் என்ன பண்ணுறாருங்க? இந்த பிறப்பை கூட்டுறார். ஒவ்வொரு பிறப்பும் 7 வகை பிறப்பை எடுக்க வைக்கிறார். அப்போது இந்த தீவினையால் அவனெறி செல்லாமே தடுத்து ஆண்டாய். நம்மளுக்கு எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை பின்னாடி அடுத்தது பார்ப்போம். அங்கே சொல்லுவார், நம்மளுடைய நாயனார் அப்பர் சுவாமிகள் 16, 17 வயதில் சமன் சமயம் சென்று சேர்ந்து விடுகிறார். உலக வாழ்க்கையினுடைய நிலையாமை, உலகத்து வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லாமல், உலக வாழ்க்கையின் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்? தந்தையார் போயினார், தாயரும் போயினார், அக்காவுக்கு மனம் பேசிய கணவனும் போயினார், எல்லாரும் போயிட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. என்னப்பா ஏதாவது இதை பற்றி ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலையாமையை மனதில் கொண்டு என்ன பண்ணாராம்? வேறு சமயம் புகுந்தார், சமன் சமயம். அதுக்கு சாமி நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகினார். சமயங்களின் நல்லாறு தெளிந்து உணர நம்பர் அருளாமையினால் சமன் சமயம் குறுகினார். அப்போது நமக்கு எப்போ வேற்று வழி நம்மளுடைய அறிவு மழுங்குன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நம்மளுக்கு வினை ஊட்டுகிற காலத்தில் அவருடைய காட்சியை மறைத்துடுவார். இப்போ நாம் சைவ சமயத்திலேயே மிகுந்த உயர்ந்த தவம் செஞ்சுக்கிட்டு கூட இருக்கலாம், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எங்கேயுமே நாம் பணி செய்கிறோங்கிற முனைப்பு இல்லாமல் செஞ்சால் நாம் சேஃப்டி அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம பாதுகாப்பான பயணத்தில் இருக்குன்னு நினச்சிக்கணும். எங்கேயாவது பணி செய்கிறோங்கிற முனைப்பு வந்தால் இறைவன் அப்படியே ஒரு நிமிஷம் தூக்கி ஓரமாக வச்சுருவார். இல்லை, அதனால் இங்கே சொல்கிறார், தீவினையால் அவனேறி செல்லாமே தடுத்து ஆண்டாய். சிவபோகச்சாரத்தில் சொல்லுவார், சிவபோகச்சாரம் சொக்கநாத வெண்பால, தீவினையால் இன்னம் இன்னம் தேகமுறச் செய்வையோ. தீவினையால் இன்னம் இன்னம் தேகமுறச் செய்வையோ. இன்னொன்று உடம்பு கொடுத்துட்டே இருப்பாப்பா. தீவினையற்று நின்மயமாய் செய்வையோ. தீவினையினாலே இன்னும் உடம்பு கொடுத்துட்ருப்பியா? இல்லை தீவினையை விட்டுட்டு உன்னுடைய மயமாக உன்னோட கலந்து அனுபவிக்க இன்பத்தை கொடுப்பியா? ரெண்டுமே எனக்கு தெரியாதுன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ இங்கே அவர் சாமிகிட்ட போய் திருத்துறையூர் பெருமான்கிட்ட, பெருமானே தீவினையின் காரணமாக வெளியே போகாமல் தடுத்து ஆட்டுட்டீங்க, சரி, இப்போ எனக்கு மீண்டும் பிறக்காமல் இருக்கிற நெறியை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். அதற்கான தவத்திற்கான வலிமையை கொடுங்க. சரி, அதனால் என்ன சொன்னாருங்க? சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையாலே அவனெறி செல்லாமே தடுத்தாண்டா என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் தம்பிரான் முன்னின்று அருளினார். அங்கே வந்து சேர்த்தணும்.
தம்பிரான் முன்னின்று அருளி பாடினார்ங்கிற இடத்துல கொண்டு வந்து இந்த 3வது வரியில் கடைசீட்டில் இருக்கிறத 4வது வரியில் திருப்பதிகம் தம்பிரான் முன்னின்று பாடினார் அப்படின்னு கொண்டு கூட்டணும். தவநெறி தந்தருள் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். இந்த பதிகத்துக்கு பேர் தவநெறி திருப்பதிகம் என்றே பெயர். குருநாதர் தீக்கை கொடுக்கும் பொழுது இந்த தவநெறியை பற்றி சொல்லி இந்த பாட்டை சொல்லி தான் தீக்கை கொடுப்பாங்க. தீக்கை பெற்ற அன்பர்களுக்கு தெரியும். அந்த பாடல் மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார குணந்தெற்றியோர் பெண்ணை வடபால் கலையார் அல்குல் கண்ணியராடும் துறையூர் தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே மத்தம் மத யானையின் வெண்மறுப்புந்தி முத்தம் குணந்தெற்றியோர் பெண்ணை வடவால் பத்தர் பயின்றேத்தி பரவும் துறையோர் அத்தாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அப்படின்னு 10 பாடலில் அத்தா தலைவா ஐயா அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. சிவபெருமான் வெண்ணெய் நல்லூரில் வந்து நேராக தடுத்தாண்டு கொண்டு இருக்கிறார். இவர் சாமிகிட்ட போய் மறுபடியும் என்ன கேட்குறார்? உங்களை தவம் செய்ய வேண்டும். ஏன்? இந்த கொடுத்து பெற்றிருக்கக்கூடிய அருள் வலுவாமல் இருக்கணும். இந்த பெற்றிருக்கக்கூடிய அருள் வலுவாமல் இருக்கணும்னா தவத்தை செய்து கொண்டே இருக்கணும். 12ஆம் நூற்பாலையும் சொல்கிறார். 8ஆம் நூற்பால குருநாதர் வந்து உபதேசம் செய்த பிறகு தவம் செய்ய சொன்னவர் 12ஆம் நூற்பால அருள் பெற்று சீவன் முத்தர் ஆகியாச்சு. சீவன் முத்தர் ஆகிய பிறகும் என்ன செய்யணும்? தவத்தை தொடரணும். எது வரைக்கும்? இறைவனுடைய திருவடியில் கலந்து இன்பத்தை அனுபவிக்கிற வரைக்கும் தவத்தை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி திருப்பதிகம் பாடினார். அந்த பதிகம் பாடியதற்கு இறைவன் என்ன செய்தார்? அடுத்த பாடல். புலன் ஒன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்து அருள அலர்கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருளும் நிலவும் தன் புனலும் ஒளிர் நீழ்சடையோன் திருப்பாதம் மலர் கொண்டு போற்றிசைத்து வந்தித்தார் வன் தொண்டர். இப்போது சாமி தவம் செய்வதற்கு தானே வாய்ப்பு கேட்டப்பா, செய்ப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? இறைவனுடைய திருவடியை பூவும் நீரும் கொண்டு பூசை செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்தாராம். இப்போ தவம் ஈசிக்கொள்ட்டு சிவபூசனை. சாமிக்கு நீங்கள் தவம் செய்ய நினச்சா என்ன பண்ணால் போதும்? பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தால் தவம். அந்த பாட்டில் கருத்து தான். சாமிகிட்ட கேட்டது என்ன கேட்டார்? தவம் கொடுங்கன்னு கேட்டார். தவத்தை எப்படி கொடுத்தாருங்கிறது அடுத்த பாட்டில் சொல்கிறார். புலன் ஒன்றும் படி தவத்தில் புரியும் நெறி கொடுத்தருளவும். அதாவது புலன் ஒன்றும் படி தவத்தை தவநெறி வேணும்னு கேட்டார் இல்லையா? இந்த தவத்தை செய்கிறதுக்கு என்ன வேணும்? புலன் ஒன்றணும். தவம் செய்கிறதுக்கு என்ன பண்ணோம்? புலன் ஒன்றணும். நம்மளுக்கு தான் கண்ணை மூடி உக்காந்தா கண்ணு மூடி தான் உட்காந்துருக்குன்னு தான் பேர். இது என்ன ஆகும்? எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய நோட்ஸை விட்டு வச்சுருக்கோமோ அத்தனை நோட்ஸுக்கு ஓடுது. புலனைந்தும் பொறிகலங்கி அறிவழி அறிந்து ஆயமாய காயந்தன்னுள் ஐவரு நின்று ஒன்றல் ஒட்டார். இந்த கண்ணு மூடி இருக்கிறது தான் பேர். அறிவுக்குள்ளே 1000 சிந்தனை வரும். புரியல? அப்போ இந்த மனம் பொறிவழி போகாது ஒடுக்கணும்னா நம்மளாக முயற்சி செய்து ஒடுக்க முடியாது. எப்படி ஒடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவனை அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சிந்திக்க இந்த கருவிகள் எல்லாம் நம்மை இடையூறு செய்யாமல் இருக்கும். ஒவ்வொரு கருவியாக நீங்கள் அந்த தவத்தை செய்ய தான் அந்த அறிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அறிவுக்குள்ளே எண்ணற்ற கசடுகள் இருக்குது, குப்பைகள் இருக்குது. இந்த குப்பைகள் எல்லாம் ஒரு நாளில் தூர்வார அளவுக்கு இல்லை, டன் கணக்கில் இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? டன் கணக்கில். ஏதோ கிலோ கணக்கில் இருந்தோம்னா கூட என்ன பண்ணிடலாம்? நம்ம அள்ளி வீசிடலாம். புரியுதுங்களா? டன் கணக்கு. இந்த டன் கணக்கில் இருக்கிறத பூரா அள்ளி எடுக்கணும். எதை வச்சு அள்ளி எடுக்கணும்? 5 எழுத்துங்கிற பக்கெட்டு, ஜேசிபி பக்கெட் வச்சு தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அது 5 எழுத்து. அந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா 5 முள் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வெளியே போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? 5 எழுத்தை வச்சு அள்ளி வெளியே போடணும். புரியுதுங்களா? அப்போது இந்த 5 எழுத்து மந்திரம் தான் இந்த புலன் ஒன்றுவதற்கான தவத்திற்கான சூட்சுமம். இல்லை, அப்போ புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த அந்த தவத்தை செய்வதற்கு புலன் ஒன்றுவதற்கு நெறி கொடுக்கிறார்.
புரியல. விளையாட்டுக்கு தயார் பண்ணுறதுக்கு எப்படி வார்ம் அப் பண்ணுறோமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த தவம் செய்வதற்கு உனக்கு என்ன வேணும், இந்த புலன்கள் எல்லாம் ஒரு நெறியில் நிற்கணும், ஒரு நெறியில் நிற்கணும். பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கையொன்று செய்ய வெளி ஒன்று நாட, கையொன்று செய்ய விழி ஒன்று நாட, பொய் வஞ்சக நாவொன்று பேச, புலால் கமலும் மெய்யொன்று சார. கை பாட்டில் மணி அடிக்குது, கண்ணு பாட்டில் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்குது. பூசணையில் இங்கே சிவலிங்கம் இருக்குது, சரிங்களா. இங்கே கையில் மணி அடிக்கிறோம், கையொன்று செய்ய. இந்த பக்கம் தீபாவளி பாட்டு இந்த கையில் ஆகிட்டுருக்குது, புரியுங்களா. அப்படி இப்போ பார்த்தோம்னா யாரும் சத்தம் போடுறாங்க வாசல், அறிவு அங்கே போகுது. கையொன்று செய்ய வெளியொன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய் வஞ்சக நாவொன்றும் பேச. இது நாவில் என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு வேற பேசுறது. புலால் கமலும் மெய் என்று சார, விரும்பியான் செய்கின்ற பூசனை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. சரிங்களா. நாம் பூசைன்னு நாம் சொல்லி இந்த பூசைக்கு நாம் என்ன கேட்குறோம், பலன் வேற கேட்குறோம். நான் செய்கிறது பூசை செய்கிறேன் சாமி, நான் செஞ்ச பூசனைக்கு என்ன கொடுங்க, தயவு செஞ்சு பலன் கொடுங்க அப்படின்னு ஒரு பட்டியல் நீட்டுறோம், புரியுங்களா. செஞ்ச பூசனை எப்படி செஞ்சுருக்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா இதுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்தா போதுங்கிறது நமக்கே தெரியும். நாகேஷ் பண்ட சொல்கிற மாதிரி எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் பார்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூசனைக்கு தகுந்த பரிசை கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்கள். அப்படியெல்லாம் பார்த்து அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேங்ஷன் எதுவுமே ஆகாது. கருணையோடு கொடுக்கறதுனால நீ கேட்குறங்கிறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறார் வாழ்க்கையில், புரியல. நம்ம செய்கிற பூசணைக்கு வழிபாட்டுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு நினச்சிடவே கூடாது. நாளுக்கு நாள் பூசனை சிறந்து கொண்டே போகும். பூசனை விருப்பமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பூசனை சிறக்கும். எனவே புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருளவும், அலர்கொண்ட நறுஞ்சோலை பூக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மனம் மிகுந்த சோலைகள் இருக்கக்கூடிய திருத்துறையில் அமர்ந்து அருளக்கூடிய நிலவும் தன் புனலும் ஒளி நீர் சடையும். தலையில் அவருடைய சடாமுடியில் என்ன இருக்குதுங்க, நிலா, குளிர்ந்த நீர், அப்புறம் பிறகு பிறை, நிலவும் தன் புனலும் ஒளி நீள் சடையோன், திருப்பாதம் மலர் கொண்டு போற்றி செத்து வந்தித்தார் பண் தொண்டர். அப்போ சாமி தவம் செய்ய சொல்லி கொடுத்து அருள் செஞ்சிட்டார், பதிகம் பாடினார். எப்படிப்பட்ட தவம், பூவும் நீரும் கொண்டு பூசனை செஞ்சிட்டார். சரி, பூவும் நீரும் கொண்டு செய்கிறது தான் பூசனைங்கிறதுக்கு எங்கே மாற்று, எங்கே வேறு சான்று இருக்குதுன்னா நம் மணிவாசக பெருமான் திருச்சதகத்தில் தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். கவனிங்க, பாட்டு ஒரே வரி தான். தவமே புரிந்திலன், சாமி தவமே செய்யலாம். தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், குளிர்ந்த நீரும் மலரும் கொண்டு உங்களுடைய திருவடியை நான் மறக்காமல் பூசிக்கல. அப்போ தவம் செஞ்சால் என்ன செஞ்சுருக்கணும், குளிர்ந்த மலரும் நீரும் கொண்டு இறைவனை பூவும் கொண்டு பூசித்திருக்கணும். தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம், சிவமே பெரும் திருவைதிற்றிலேன். இந்த பிறப்பில் தான் அப்படி நடக்கலை, இன்னொரு பிறப்பை கொடுங்க, அந்த பிறப்பில் இந்த தவம் செய்கிற மாதிரி கொடுங்க. பவமே அருளு கண்டார். எப்படிப்பட்ட பவம், சிவபெருமானை பூசிப்பதற்கும் சிவனடியாரை நேசிப்பதற்கும் ஒரு பிறப்பை கொடுங்க. இந்த பிறப்பு நான் எப்படி இல்லை, சிவபெருமானை பூசிக்கவும் இல்லை, சிவனடியார்களை நேசிக்கவும் இல்லை, இன்னொரு பிறப்பிலையாவது அதை நிகழட்டுன்னு மணிவாசக பெருமான் கேட்குறார் பாருங்கள். அவருக்கு அது இல்லை, நம்மளுக்கு இல்லை, புரியுங்களா. எனவே இங்கே அப்படிப்பட்ட தவத்தை கொடுத்தார். அந்த தவத்தை தான் மணிவாசகர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். நான் ஏதாவது தவம் செஞ்சேன்னா சாமி திருப்பெருந்துறையில் எனக்கு அஞ்செழுத்தை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா அவன் கருணை தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. எதுக்கு வந்தார் சாமி, நல்லா வாழு, பூமியில் நல்லா வாழுன்னு சொல்கிறக்காக வந்தார். இல்லைப்பா, நீ வந்த வேலை அது இல்லை, இதை முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடும் பொருட்டு எனக்கு 5 எழுத்து மந்திரத்தை இறைவன் கொடுத்தான். அப்படி பெற்றவுடன் திருத்துறையூர் தனை பணிந்து சிவபெருமான் அமர்ந்து அருளும் பொருத்தமாம் இடம் பலவும் புக்கு இறைஞ்சி பொற்புரியூர் நிறுத்தனார் திருக்கூத்து
தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழி கொள்வான் மனம் கொண்டார். இப்போது திருத்துறையூரிலிருந்து புறப்பட்டு எங்கே செல்கிறார்? திருத்தில்லையை நோக்கி செல்கிறார் நம் நம்பியாரூரர். ஏன்? திருத்தில்லையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் என்னை இப்படி பலவாறு செய்து கொண்டிருக்கிறார். எங்கே சொன்னாருங்க? அங்கே கோயிலில் சாமி அருள் செய்தபோது என்ன சொன்னார்? மன்றுளீர் செயலோ, என்னை வழிய ஆட்கொண்டது மன்றுளீர் செயலோ அப்படின்னு என்னதுங்க? தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானே உங்கள் கருணை தானா இது? ஏன் தில்லை நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற அத்தனை வேலையும் ஐந்தொழில், நடப்பது அத்தனையும் ஐந்தொழில். ஐந்தொழிலுக்கு ஆதாரமாக இருப்பது நடராஜர் திருமேனி இல்லை. அதனால் இவர் தில்லையை நோக்கி போகிறார். அப்படி போகும்போது வழியில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டே போகிறார். திருமாணிகுழி, திரு அதிகை போன்ற அந்த தலத்து வழியாக போகணும். அப்படி போகும்போது பல தலங்களை பார்க்கிறார். அங்கே பாடன சில பதியங்கள் கிடைக்கல, மாணிகுழிலாம் கிடைக்கல. அப்படி போயிட்டு போகும்போது என்னாச்சா, அந்த வழிப்பயணத்தில் இவருக்கு வருத்தமிகு காதலினால், இந்த பயணம் எப்படி இருந்தது? வருத்தமிகு காதல், சொல்லே முரணான சொல். வருத்தமாக இருக்குதா காதலாக இருக்குதா? வருத்தமாக இருக்கா காதலாக இருக்கா? வருத்தம் இருந்தால் இது ஏன் அப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏன் வருத்தம் வந்தது? இந்த இறைவனை சென்றடைவதற்கான காலம் நீளுகிறதே என்பதனால வருத்தம். புரியல? இந்த பெருமானை பார்க்க போகிறோமேங்கிறதுனால காதல். வருத்தமிகு காதல். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு பிடிச்ச இடத்துல போகிறதுக்காக வண்டியில் ஏறி உட்காந்தோம்னா வண்டி எப்படி போயிட்டுருக்கோம்? அப்படியே 90ல் போகும். என்ன வண்டி இவ்வளோ வேகமாக வந்துருச்சு, இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சுமோ. இல்லாட்டினா வண்டி லேட்டாச்சுன்னு சொல்லுவோம். என்ன ஏன் இவ்வளோ நேரமாக போயிட்டுருக்குது வண்டி, நாம் அப்படி நினச்சிட்டு இருப்போம். எங்கேயோ பிடிக்கிறதுக்கு போனால் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோங்க. இதான் வருத்தமிகு காதல். புரியுங்களா? அப்படி வழி கொள்ளும் பொருட்டு தில்லையை நோக்கி நகர்கிறார். ஒவ்வொரு தலமாக பார்த்து கொண்டே நம் நம்பியாரூரர். மலைவளர் சந்து அகில் பேலே மலர்பரப்பே மணிகொழிக்கும் அலைதரு தன் புனல் பெண்ணை ஆறு கடந்து ஏறிய பின் நிலவும் பசும்புறவே நெடும் தேரிரவே மேல்கடலில் செலவு அணையும் பொழுது அணைய திருவதிகை புறத்து அணைந்தார். இப்போது அப்படி அருமையாக அந்த வழிப்பயணத்தில் எப்படிப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இயற்கை காட்சி, மலை வளர் சந்து அகில் பீலி மலர் பரப்பி மணிகொழிக்கும் அலை. இந்த ஆற்றில் என்னென்னலாம் அடித்து வருகிறது? இது என்ன ஆறு? கெடிலம். இந்த கெடில நதிக்கரையில் என்னென்னலாம் அடித்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, மலையிலிருந்து வருகின்ற சந்தனம். ஏன்னா இதெல்லாம் மலைபடு பண்டம். மலைபடு கடாம்னே ஒரு இலக்கிய நூல் இருக்குது. மலைபடு கடாம்னே ஒரு இலக்கிய நூல் இருக்குது. அது எப்படின்னு என்னென்னா, மலையிலிருந்து எண்ணற்ற வளங்கள் வந்தது. இன்றைக்கெல்லாம் மலையிலேருந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மலையை பாதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சுரண்டி மலையில் அதற்கான வளத்தையெல்லாம் கொடுக்க இல்லவே இல்லை. ஆனால் மலையிலிருந்து சந்தனம் அகில் போன்ற பல வகையான மணிகள் வந்தன. அதான் சொல்கிறார், மலை வளர் சந்துனா சந்தனம், அகில் பீலி மலர் பரப்பி மணிகொழிக்கும். மணினா முத்துமணிகள். சரிங்களா? இந்த முத்துமணிகள்லாம் அலையில் கொண்டு வந்து தன் புனல் பெண்ணையாறு கடந்து, குளிர்ந்த நீரை உடைய பெண்ணையாறு என்று சொல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றை கடந்து ஏறிய பின், அப்போ என்ன, தென்பெண்ணை நதிக்கரையை கடக்கிறார். இல்லை, கடந்த பிறகு நிலவு பசும் புறவி நெடும் தேர் இரவி. என்ன? பசும் தேர், பச்சை தேர் ஓட்டி வரக்கூடிய சூரியன். சூரியனோட 7 கலரில் நடுவில் இருக்கக்கூடிய நிறத்துக்கு பேர் என்னதுங்க? பச்சை, விப்ஜிஆர். சரிங்களா? இந்த பக்கம் விப், அந்த பக்கம் யார், நடுவில் ஜி க்ரீன். அந்த ஜி நடுவில் இருக்க பச்சை. இந்த பச்சை நிறம் தான் 7 நிறமாக பிரிகி. அப்படிங்களா? அந்த 7 நிறத்தில் பச்சை தேர் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை குதிரை இல்லை, அதான் இங்கே சொல்கிறார். நிலவு பசும் புறவினா குதிரை, பச்சை குதிரையை ஓட்டி வரக்கூடிய தேர் இரவி ஓட்டுநர். தேர் இரவி மேல்கடலில் செலவு அணையும் பொழுது, மேல்கடலாம் மேற்கு கடல், மேற்கு பகுதி, மேற்கடலில் சூரியன் அஸ்தமனம் மறைகின்ற தருணத்தில் அந்த வரியில் பாருங்கள், ஒரு அழகு பாருங்கள். செலவு அணையும் பொழுது அணைய திரு அதிகை புறத்து அணைந்தார். மேற்கடலில் போய் சூரியன் போகிற நேரத்தில் இவர் அந்த ஊரினுடைய எல்லையை அடைய திரு அதிகையினுடைய வெளிப்பக்கத்தில் சார்ந்திருக்கிறார்.
புரியுதுங்களா? அப்போது இப்போ என்ன, திரு அதிகை எல்லை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு பதாகை இந்த இடத்துல வர்றார். வந்தோடனே இந்த பெயர் பலகை என்னன்னு போட்டிருக்குது, திரு அதிகை. படித்தவுடன் நம்மளுடைய நம்பியாரூரர் கலைகளில் வல்லவருங்கனால நல்ல நூல்களை எல்லாம் கற்றிருப்பதனால என்ன நினைக்கிறாரு, இந்த திருத்தலம் யாருடைய திருத்தலம், நம்மளுடைய எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் கைத்திருத்தொண்டு செய்த திருத்தலம் அப்படின்னு அவருக்கு நினைவு வந்துருச்சு. புரியுங்களா? அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடைய அரசு உலகு ஏத்தும் உளவாரப்படையாளி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடை வளர்த்தன் புறம்பனையில் சித்தவடம் மடம் புகுந்தார். இப்போது நம்பியாறு பெருமான் திருதிகை வீரட்டானத்தினுடைய தலத்தினுடைய எல்லையை வந்து அடைந்தவுடன் இந்த திருத்தலம் உலகேத்தும் உளவார படையாளி எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் பலகாலம் கைத்தொண்டு செய்த திருத்தலமாச்சே, இதுக்குள் நான் செல்ல மாட்டேன். எதுக்கு போக மாட்டேன்னா, என் காலால் இந்த திருத்தலத்தை மிதித்து அவர் தொண்டு செய்த மண் இது அவங்களுடைய குரு பக்தி. நாம் இன்றைக்கி திருதிகை வீரட்டானதுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். புரியல? இது அவருடைய குரு பக்தி. இந்த குரு பக்திக்காகத்தான் சாமி அங்கேருந்து அவரை செலெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். எங்கேருந்துங்க, திருக்கைலாயத்துலேருந்து. திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்டால், இதோ நாயன்மார்கள் மேல் மிகுந்த பக்தியுடைய நம்பிகள் அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிச்சதுக்கான காரணம். ஏன்னா இந்த இடத்துல ஒன்று, அடுத்து பிள்ளையாருடைய திருத்தலத்துக்குள்ளேயும் உள்ளே போக மாட்டார். இதெல்லாம் அந்த தன்னுடைய ஆச்சாரிய மூர்த்திகளாகிய குருநாதர் மீது அவர் கொண்ட பக்தி. குரு பக்திங்கிறதுக்கு சைவ சமயத்தில் மிக இன்றியமையாத எந்த பக்தி, எந்த சமயமாக இருந்தாலும் குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை. குருவினுடைய அருள் இல்லாமல் நம்மளுடைய வித்தை சோபிக்காது, சிறக்காது. நம்ம என்ன தான் உருண்டு பிறண்டு படித்து கற்றுக்கிட்டாலும் ஒரு குருநாதனுடைய உபதேசம் என்பது எந்த துறையில் இருந்தாலும் வேணும். நான் வீட்டிலையே எல்லாம் கற்றுக்கிறேன்னு பாட்டு கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம், என்ன கலை வேணால் கற்றுக்கலாம். இது என்னவாக இருக்கும், அரைகுறையாக இருக்கும். எப்போ இது சிறக்குன்னு கேட்டிங்கன்னா, குருநாதனுடைய கருணை கிடைக்க பெற்றால் மட்டும்தான் இது சிறக்கும். இல்லை, வரலாற்றில் நிறைய இடத்த சொல்லலாம். எம்பிரான் குருஞான ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தருமயாதீனத்தின் குரு முதல்வர், தருமயாதீனத்துடைய குரு முதல்வர். அவருடைய குருநாதர் கமலை ஞான பிரகாசர். அவர்கிட்ட போய் சீடராக இவர் போகிறார். எப்படி சூழலில், இவர் மதுரையில் தன் தாய் தந்தையரோடு ஆலவாய் சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்வதற்காக வர்றாங்க. அவருக்கு 7 வயது குழந்தை பருவம். இல்லை, அழைத்து வந்தபோது சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்தவுடன் நம்மளுடைய குருஞான சம்பந்தர் என்ன சொன்னாராம், நான் இங்கேயே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், நான் ஊருக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா. அப்பா அம்மா இன்றைக்காவது என்ன யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணால் தாய் தந்தையர் உடனே ஒரு மடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நாள்தோறும் ஆலவாய் சொக்கநாத பெருமானை பார்த்துட்டே வந்தார். சாமிகிட்ட தினந்தோறும், சாமி உங்களை பூசிக்கிறனே, நான் என் முறையான பூசனை செய்யணுமா வேண்டாமா, எனக்கு அதற்கு குருநாதன் வேண்டுமா வேண்டாமா, உங்களை பூசிக்கிறதுக்கு எனக்கு ஆத்மார்த்த மூர்த்தி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா. ஆத்மார்த்த மூர்த்தி பொற்றாமரை குளத்தில் ஈசான மூலையில் கிடைக்கும், எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். ஈசான மூலையில் சென்று பொற்றாமரை குளத்தில் சிவலிங்க திருமேனி கிடைத்தது. அந்த சிவலிங்க திருமேனி தான் இன்றைய வரைக்கும் தருமபுரம் ஆதீனத்தில் ஆன்மார்த்த மூர்த்தம். இந்த ஆன்மார்த்த மூர்த்தமாக அவங்க பூசை பண்ணுறது அந்த மூர்த்தத்தை தான். புரியுங்களா? அப்படி அவர் பூசிக்கு எடுத்து பூசனை பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் பூசனை பண்ண ஆரம்பிக்க சாமிகிட்ட என்ன, சாமி சிவலிங்கம் கொடுத்துட்டீங்க, இதை பூசிக்கிறதுக்கு குருநாதர் திருவாரூர் செல். சாமி என்ன பண்ணிட்டார், திருவாரூருக்கு போனால் அசரீரி கொடுத்தார். நேராக திருவாரூர் போனார். திருவாரூர் திருக்கோயிலுக்குள்ளே வலம் வந்தார். தென்முகப்பரமனாய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உபவாசம் செய்து கொண்டிருந்த நம்மளுடைய கமலை ஞானப்பிரகாசரை கண்டார். என்னுடைய குருநாதர் இவர்தான், கீழே சாஷ்டாங்கம் சாமி என்னை சீடராக ஏற்றுக்குங்க. தினந்தோறும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர் சொல்கின்ற உபதேசத்தை கேட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு பணி செய்கின்ற தீவிட்டி பிடிக்கிற பணியால் வரலை. இந்த குருநாதர் வராருன்னா முன்னால் விளக்கு பிடித்து செல்ல வேண்டியது ஒரு மரபு. புரியுங்களா? அந்த தீவெட்டி பிடிக்கிறதோட அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞான ஒளி வருகிறதுன்னு அர்த்தம்.
ஞான ஒளி வருகிறது. அப்படி விளக்கு பிடிக்கிறவன் வராதனால குருஞான சம்பந்தரை என்ன பண்ணார், தன்னுடைய குருநாதருக்கு விளக்கு பிடித்து கொண்டு கூட செல்கிறார் வீட்டு வரைக்கும். குருநாதருக்கு குருஞான சம்பந்தர் தான் வருகிறார் என்று கமலை ஞான பிரகாசருக்கு தெரியாது. அவர் சிவஞான ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு இல்லத்துக்கு போயிட்டார். வீடு வந்ததுக்கப்புறம் இப்போ வரானே அப்படின்ட்டு என்ன பண்ணார், நில், எப்பயும் வர்றவன் இது வரையும் பிடிச்சிட்டு திரும்பி போயிடுவான்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி வந்துட்டானே நில் அப்படின்ட்டார். இல்லை, இவர் உள்ளே போயிட்டார், அனுஷ்டானத்தை முடித்து படுத்து தூங்கிட்டார். காலையில் எழுந்து அவருடைய மனைவியார் திருக்கு வாசல் தெளிப்பதற்காக வெளியே வந்தாங்க. மழை பெய்து எல்லாம் நிலமெல்லாம் ஈரமாக இருக்கிற காட்சி. இவர் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அணையாமல் இவர் நனைந்து கொண்டு நிற்பது தெரிகிறது. தர்மையர் நம்மளுடைய குருஞான சம்பந்தர் உள்ளே அந்த அம்மையார் சென்று கமலை ஞான பிரகாசருக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வெளியே வந்து பார்க்கிறார். சீடனுடைய பக்குவம் நிறைந்திருக்குதுன்ட்டு, இனி இங்கு நீ இருக்க வேண்டியதில்லை, தருமபுரம் சென்று தனியாக மடத்தை நிறுவி வருகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய் அப்படின்ட்டார். ஒரு குரு வரலாறு சொன்னால் நிறையா சொல்லணும், புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லைங்கிறது நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எனக்கே எல்லாம் தெரியும்னா எதுவும் நமக்கு தெரியாது. இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா தெரியும். நமக்கு முன்னாடி நமக்கு வழிகாட்டியவர்களை எந்த சூழலிலும் நாம் மனமளவில் செயலளவில் நோகடிக்கக்கூடாது. முடிஞ்சால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இல்லை? திருவருள் கொடுத்துருக்குறாங்க. அந்த திருவருளுக்கு நாம் என்ன பண்ணோம், நன்றி கடப்பாட்டோடு நாம் இருக்கணும். அப்படி தான் சமயம் காட்டுகிறது, இல்லை? முருகப்பெருமான் வந்தார், குருநாதராக வந்தார், உபதேசம் செய்தார் அருணகிரிக்கு, சரிங்களா? துகளறுபோதம் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அவருடைய குருநாத வரலாற்று எடுத்திங்கன்னா அவருக்கு 64 சீடர்கள். 64 சீடர்களை வச்சு இப்படி மடத்தை வச்சு அவர் நாள்தோறும் உபதேசம் செய்து கொண்டு சித்தாந்த சாத்திரங்களை ஓதி அந்த மாணாக்கர்களை பக்குவப்படுத்திட்டு வர்றார். ஒரு நாள் ஒரு மாணவர், குருநாதரே உணவு கசக்கிறது, இன்றைக்கி தெரியாமல் வேப்பெண்ணெய் ஊற்றிட்டாங்களாட்டிருக்குது அப்படின்னார். குருநாதர், இனி இந்த மடத்தில் நீ இருக்க வேண்டாம், வெளியே போப்பான்ட்டார். எவ்வளோ நாள் வேப்பெண்ணெய் தான் ஊற்றுச்சு, உனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி சுவை தெரிகிறது, அதனால் நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ வெளியே போகலாம்ப்பான்ட்டார். குருநாதர் சொல்லிட்டார், ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை, என்ன பண்ணிட்டார், போயிட்டார். புரியலா? போனவர் அவர் போய் தவத்தை குருநாதரை நினச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். குருநாதரை நினைத்தே தவத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி செய்துட்டு இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு இந்த 63 பேரையும் ஒரு நாள் பக்குவம் உடையவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த குருநாதர் இவர்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், முதல் அதை சைலண்ட்டில் போடுங்க. இது பதிவாகி கொண்டு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்ற மாதிரி இடம் இல்லை, பதிவாகிட்டு இருக்குது. நீங்கள் அங்கே அடிக்கிற சத்தம் ஒவ்வொருத்தருடைய சத்தமும் அலைபேசியில் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பேசியிருக்கிறதும் பதிவாயிரும், கோச்சிக்காது. முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் இடையில கட் பண்ணிடுங்க, சரிங்களா? அன்பர்களே, இந்த குருநாதர் என்ன பண்ணார், 63 பக்குவம் ஆன்மாக்களுக்கும் அருள் செய்ய வேண்டிய ஒரு நாள் 64 குழிகளை தோண்ட சொல்கிறார். அதாவது சமாதி கூடுவதற்கு. சமாதி அன்றைக்கெல்லாம் அப்படி நெட்டை கூடுவாங்க, தானே குழியை எடுத்து. இப்போ நீங்கள் வள்ளலாருடைய வரலாற்று கேட்டிங்கன்னா அவர் 3 நாட்களுக்கு முன்னாடி தானே குழி அமைத்து உள்ளே போய் அமர்ந்து நெட்டை கூடினாங்கிற வரலாறு சமாதி ஆனான்னு படிச்சிருக்கிறோம், சரிங்களா? அப்படி அருள் நிலையில் அதுதான் தைப்பூச ஜோதி, இல்லைங்களா? அப்படி இவர் 64 குழி தனக்கு சேர்த்து மித்த 63 மாணவர்களுக்கு சேர்த்து என்ன பண்ணுறாருங்க, 64 குழிகளை அமைக்கிறார், புரியுதுங்களா? எல்லோரும் நெட்டை கூடுற நேரம், உள்ளே உட்கார்ற நேரம், குருநாதர் உள்ளே உட்கார்ந்தோடனே தன்னுடைய சீடன் ஒருத்தன் போயிட்டானே இப்படி அப்படின்னு மூலமாற நல்ல சீடன் அப்படி போயிட்டானே நினைத்தாராம். எங்கிருந்து இந்த குருநாதர் நினைப்பில் அவன் ஓடியந்தானே தெரியல. வந்து குருநாதர் மடியில் உட்காந்தான், குருநாதரோடு நெட்டை, புரியுங்களா? அப்படிப்பட்ட வரலாறு மயிலாடுதுறையில் போய் சென்று பார்த்தீங்கன்னா சீர்காழி சிற்றம்பல நாடிகளும் ஒரு அவருடைய ஒடுக்கம் இருக்கும். 64 பேர் ஒடுக்கமான இடம். இப்படி பல பேர் நம்ம சமய வரலாற்றில் எடுத்து சொன்னீங்கன்னா பரமஹம்சர், விவேகானந்தர், சரிங்களா? இவங்களுடைய குரு பக்திக்கு எல்லையே கிடையாது. பரமஹம்சரை எப்படி உலகுக்கு தெரியும்? பரமஹம்சராக தெரியாது. விவேகானந்தருடைய குருநாதர் ஏன் அவ்வளவு குரு பக்தியோடு இருந்த நிலைப்பாடு,
சில விவேகானந்தரை சீடராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் பல வகையான தடைகள்லாம் வச்சார். புரியல, ஒரே ஒரு கத்தியை கொடுத்து பல சோதனை செய்தார். கத்தி சரியாக திருப்பி கொடுக்குற அன்னைக்கு தான் நீ என்னை சீடன்னு ஏற்றுக்கிட்டார். புரியுங்களா? இப்படியெல்லாம் குருநாதர் பக்தியோடு இணைந்திருந்து நீங்கள் இவருடைய வரலாற்று பார்க்குறோம், எத்தனையோ வரலாறு சரிங்களா, நம்ம புராணத்தில் பார்க்கலாம், வரலாற்றில் பார்க்குறோம். இப்படி எல்லா கர்ணனுடைய குரு பக்தி சரிங்களா, அவன் போய் எவ்வளோ குரு பக்தியோடு தன்னுடைய மடியில் தன்னுடைய குருநாதர் படுத்திருக்கும் பொழுது அவர் நேரடி குருநாதரை அவர் மனசில் மானசீகமாக நினச்சிருக்கிறார் சரிங்களா. ஆனால் அவர் அப்படியே ஒரு தன்மையோட குருநாதருக்கு எந்த விதமான கலக்கமும் வந்துடக்கூடாதுன்னு உறுதிப்பாட்டோட தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்தார். இப்படி குரு பக்தியில் சிறந்திருந்தார். இங்கே அதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா தான் ஏன் இப்படி செஞ்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா திருவதிக்குள்ளே போகாமல் உள்ள வெளியே நின்ட்டாரே, நாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா. அவருடைய குரு பக்தி அப்படிப்பட்ட பக்தி சரிங்களா. அப்போ அந்த ஏன்னா நம்ம நாயன்மார்கள் வரலாற்றில் நாம் எல்லாரும் மாதிரி நாம் இருக்க முடியாது. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய தொண்டில் நாம் சிறந்து விளங்கணும் இல்லை. இப்போ திருவதிகை எல்லை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பும் பெரும் பதியினை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் பயப்படுவன் என்று சொல்லிக்கொண்டு அந்நகரில் புகுதாதே மடை வளர் தன் புறம்பனை நல்ல மடைகள் வளர்ந்திருக்கக்கூடிய வயல் புறமாக இருக்கக்கூடிய சித்தவட மடம் சென்று உள்ளே தங்குகிறார். அப்படி போனபோது வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண் வன் தொண்டர் விரிதிரை நீர்க்கெடில வடவீரட்டானத்து இறைத்தால் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் மிளைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். அன்பர்களே, இப்போ சுவாமி நம் நாயனார் திருவதிக்குள்ளே போகாமல் சித்தவட மடத்தில் வந்து தங்கி என்ன நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திருவதிகை வீரட்டானாயஸ்வர பெருமானுடைய திருவடியை அப்படியே நினச்சிக்கிட்டே படுத்திருக்கிறார். நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கிறவர் அதிக வீரட்டான பெருமானை உள்ளே போய் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வேதனையோடு படுத்துட்டு இருப்பார் இல்லையா. அந்த வேதனைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் சாமி என்ன பண்ணுறாராம், அவர் அருள் செய்ய தயாராகிறார். தான் சொல்கிறார், வரிவளர் பூஞ்சோலை சூழ் நல்ல பூஞ்சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மடத்தின் கண் வன் தொண்டர் விரிதிரை நீர்க்கெடில வடவீரட்டானத்து இறைத்தார். இறைவனுடைய திருவடிகளை கெடில வீரட்டானத்து இறைவருடைய திருவடிகளை புரிவுடைய மனத்தினராய், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த பாட்டில். புரிவுடைய மனம். என்ன புரிவுடைய மனம்? எப்போதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனத்துக்கு பேர் புரிவுடைய மனம். இந்த சொல்லுக்கு பரிமேலழகர் தான் எப்போதும் நினைத்தல், எப்போதும் சொல்லுதல், எப்போதும் செய்தல். புரிதல்ங்கிற வார்த்தைக்கு இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த புரிந்தாருங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா புரிதல், எப்போதும் நினைத்தல், எப்போதும் சொல்லுதல், எப்போதும் செய்தல். இப்போ நம்மளுடைய இப்போ நாயனார் என்ன பண்ணார், திருவதிகை வீரட்டானத்தில் போய் இப்படி படுத்தார். அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்குது, என்ன நினைப்பு என்னவாக இருக்குது, புரிவுடைய மனம் உள்ள திருவதிகை வீரட்டான பெருமான் எப்படி இருப்பார், உள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துட்ருக்கிறார். அப்படி படுத்துக்கொண்டு பள்ளி அமர்ந்து அருளின பக்கத்தில் பரிசனங்கள் எல்லாம் தன்னோடு வந்த அடியார் கூட்டம் எல்லாம் கூட படுக்க, இவர் ஒரு பக்கம் உறங்குகின்றார். அந்த உறங்குகின்றாருங்கிறது என்ன சொல்கிறாருங்க, பள்ளி அமர்ந்து அருளினார். அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும் முதுவடிவின் மறையவராய் முன் ஒருவர் அறியாமே பொதுமடத்தின் உட்புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். சரி, இவர் இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் யாராவது படுத்துருக்குறாங்க படுக்கையில், சரிங்களா, பேசாமல் இருந்தால் நாம் எதாவது கண்டுக்குவோமா? நேரத்துக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு பேசாமல் இருப்போம். இல்லாட்டி அவர் படுக்கையில் படுத்துக்கிட்டு எம்மா 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 எம்மா
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரா. என்னையா உனக்கு வேணும், உனக்கு என்ன வருவாரா வரமாட்டாரா? நம்மாவுக்கும் ஐயாவுக்கும் முடியலாம், வருவாங்களா வரமாட்டாங்களா கூப்பிட்டுட்டே இருந்தா? இவர் அப்படி தான் மனசில் கூப்பிட்டுட்டு இருந்துருப்பார். அதிக விரட்டான பெருமானே, அதிக விரட்டான பெருமானே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாரா. சாமி என்ன பண்ண முடியல, அவர்னால அங்கே ஓய்வு எடுக்க முடியல. நேராக எங்கே வந்துட்டார், டபார் இங்கே வந்துட்டார். அங்கேயும் இதை தான் செய்ய போகிறேன், என்னது தூங்காமல் உட்காந்துட்டு தான் இருக்க போகிறோம், இங்கேயும் அதைத்தான் செய்யணுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக புறப்பட்டு வராராம். அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணர். அங்கணர் என்னங்க, அழகிய கண்களை உடையவர், கருணையை உடையவர். கருணையை உடையவரும் முதுவடிவின் மறையவராய். இரண்டாவது முறை நம்பிகளினுடைய வரலாற்றில் இறைவன் வருகிறார். முதுவடிவின் வடிவராய், மறையவராய். முன்னொருவரும் அறியாமே, யாரும் அறியாமல். எப்படி அறியாமல், மடத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கதவோ ஏதாவது சத்தமாக கேட்டால் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, முடிச்சுக்குவாங்க. எல்லாம் தயாராக, என்ன யார் வந்திருக்கிறா அப்படின்னு தயாராகிடுவாங்க. முன் ஒருவரும் அறியாமே. இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் உரையாசிரியர், தான் அறிவிப்பதற்கு முன் ஒருவரும் அறியாமல். வந்தது நான் தான் அப்படின்னு யார் சொல்லணும், அவராகத்தான் சொல்லணும். சிவபெருமானாகிய நான் தான் வந்தேன், அவராகத்தான் சொல்லணும். அப்படி ஒருவரும் அறியாமே பொது மடத்தின் உள் புகுந்து. இதெல்லாம் ஒரு குறிப்பான சொல்லுங்க, தனி மடத்தின் உள் புகுந்தல்ல. இது என்ன மடம், பொது மடத்தின் உள் புகுந்து. தனி மடம், சரிங்களா, புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், யாரையும் குறையாக சொல்லலை. ஒரு மடம் கட்டுறாங்க, சரிங்களா, யாத்திரிகள் வந்து தங்கு போகிறதுக்கோ எதுக்கோ ஒரு கட்டுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தனி மடத்தினுடைய பெயரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. அந்த மடத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் தொகை பெற்று கொண்டு வாடகைக்கு விடப்படும். தன் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்றா இலவசமாக இருக்கும், இல்லாட்டி சலுகை விலையாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன மடம், பொது மடம் அல்ல, இதுக்கு பேர் தனி மடம். எல்லோரும் போவாங்களா, எல்லோரும் போவாங்களா? ஏன், அங்கே போனால் பணம் கேட்பாங்க, பணம் வேணும், பணம் கொடுக்காமல் போகணுன்னு நினைக்கிறோம், அங்கே போக மாட்டாங்க. ஒரு பொது மடமாக இருக்குது, ஏப்பா பள்ளியில் போகிற வழியில் கட்டி விட்டுருக்குறாங்கப்பா, இங்கே போனால் யார் வேணால் தங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு தனக்குன்னு இல்லாமல் பொது மடமாக கட்டியிருந்தால் வந்து யார் வேணால் தங்குவாங்க. தனக்குன்னு வச்சுக்கிட்டு தனி மடமாக வச்சா எல்லோரும் வரமாட்டாங்க. சிவம் அப்படித்தான். இந்த நெஞ்சை நீங்கள் தனி மடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே அவர் அவ்வளோ சீக்கிரம் எட்டியோடு பார்க்க மாட்டார். இதை பொது மடமாக வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் வந்து போவார். தனி மடம்னா என்னது, நான் இப்படி நினைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்கே வர்றக்கு அவர் என்ன பண்ணுவார், சற்று யோசிப்பார். பொது மடமாக இல்லை, எல்லாருக்கும் உரியது, புரியுதுங்களா, அப்படின்னு எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு நினைப்போட எல்லா உயிர்களும் தன்னுயிர்வோ லேசிக்கிற தன்மை நம்ம இடத்துல வந்துச்சுன்னா இறைவன் நமக்கு அருள் செய்வதற்கு உடனாகவே இருப்பார். சரி, அதை இங்கே சொல்கிறார். பொது மடத்து உட்புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல். பூந்தாரான் திருநாவலூர் பெருமானுடைய தலை, எப்படி பூ மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய திருமுடி, அந்த திருமுடி மேல் பதுமமலர் தாள் வைத்து. பதுமம், பதுமம் என்னதுங்க, தாமரை போன்ற தன்னுடைய திருவடிகளை தலைமேல் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அவர் பள்ளி அமர்ந்தருளினார், அவர் தூங்கிட்டார், சரிங்களா. இங்கே சாமி என்ன ஆகிறாரு, பள்ளி கொள்வான் போல் அப்படி தூங்குற மாதிரி நடிப்பு. ஏன், இவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. இவருக்கு உறக்கமாவது நாம் தான் தினம் போய் பொண்ணு வசல் பாடணும், சரிங்களா. ஏன், நாமளும் தூங்குறதுக்கு போனோம்ல. அதனால் என்ன பண்ணால் சாமிக்கு போய் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமந்து அப்படின்னு பொண்ணு சொல்ல பாடி சாமி தூங்க போயிட்டால் நாமளும் தூங்க போனால் நினச்சி போக வேண்டியதான். அவருக்கு ஏது உறக்கம் ஓய்வு உண்ணுதல் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. நமக்காக பள்ளி அழிச்சு ஓய்ந்தாலும் அதில் அந்த அப்படி சொல்லியிருக்கக்கூடியதுலேயும் தத்துவார்த்தமான கருத்துக்கள் நிறையா இருக்குது, புரியுங்களா. அந்த இதில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் பள்ளி எழுச்சி எதுக்கு, காலசந்தி எதுக்கு, அர்த்தஜாமம் எதுக்கு, ஒவ்வொரு வழிபாடு எப்படி எதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தோடு. ஏன்னா திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன அப்படின்னு மணிவாசக பெருமான் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பார், திரோதான சக்தி. திருப்பள்ளி எழுச்சிங்கிற அந்த 20வது பதிகத்துக்கு கீழே அடைப்புக்குறியில் என்ன போட்டிருப்பாங்க, திரோதான சக்தி நீங்குதல், புரியல, இருள் நீங்கி ஒளி வருகின்ற காலம். சரி, இங்கே வந்துடுவோம். இங்கே பாருங்கள், அப்படி வந்து இறைவன் தலைமேல் வைத்து திருவடியை தன்னுடைய திருவடியை தலைமேல் வைத்து அவரும் உறங்குவது போல் நடிப்பு செய்கிறார். அந்நிலையாரூரன் உணர்ந்து அருமறையோய்
உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன திசை அறியா வகை செய்தது என்னுடைய முப்புகான் என்று அருள அதற்கு இசைந்து தன்முடி அப்பால் வைத்தே துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். இப்போ தன்னோட தலைமேல் ஏதோ படுகிறது என்ற உணர்வு இறைவன் உணர்கிறார் நம் நம்பியாரூர். உணர்ந்துங்கிற இடத்துல என்ன சேர்த்தோம்னா உணர்ந்து. உணர்த்தாமல் ஒருபோதும் உணர முடியாது. நம்ம உணர்த்தாமல் உணர முடியாதுன்னு நிறையா தடவை சொல்லிட்டோம் சரிங்களா. நம்ம உணர்த்திகிட்டே தான் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திகிட்டே தான் இருக்கணும். உணர்த்தாமல் உணர்கிற மாதிரி இருந்துச்சுங்க, கனவுல கண்டதெல்லாம் நனவுல தெளிவாக தெரியணும். கனவுல கண்டதெல்லாம் கனவுல வேறு எதாவது உலகத்திலே போய் கண்டுட்டு வந்தோம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 4வது உடம்புல கண்டிருக்கிறோம். இது 5வது உடம்புக்கு வரும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்ல கனவு கெட்ட கனவுன்னு இப்படி தான் தெரிய தவிர ஒரு சில முகங்கள்லாம் வந்துட்டு போவதை தவிர அது அப்புறம் படம் விரிச்ச மாதிரி நல்லா கனவுல தெளிவாக தெரிந்தது. நான் நனவில் தெரியல. உணர்த்தத்தான் உணர முடியும் இல்லை. இப்போது இறைவன் உறக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதையாவது உணர்த்துறாரா? நம்ம பேருறக்கத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் உயிர் படங்கள் புரியுங்களா. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இதுதான் ஆன்மாக்கள் அடைகின்ற 5 நிலை அவஸ்தை. 5 அவஸ்தை. கருவிகள் நீங்குவதும் கூடுவதுக்கு நாள் நடப்பது. முதல்ல 36 கருவிகளும் நம்ம இடத்துல சரியான வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்ம நனவில் இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் நனவில் தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் கனவு என்னதுங்க, ஒரு 5 கருவி கழண்டு போச்சு புரியல, 5 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இது 36 பேரை வச்சு வேலை செஞ்சால் எப்படி வேலை நடக்கும், அதுவே 5 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. அப்போ எப்படி வேலை நடக்கும், கொஞ்சம் குறைவாக நடக்கும், நேராக கனவுக்கு போயிடுவோம். அப்புறம் இன்னொரு 22 பேர் போயிடுவாங்க, 3 பேர் தான் இருப்பாங்க. அப்போது உறக்கம். அந்த 3 பேரில் ஒருத்தன் போயிடுவான், மிச்சம் 2 பேர் தான் இருப்பான், அதுக்கு பேர் இருக்கும். அந்த ஒருத்தன்லேயும் 2 பேர்த்துலேயும் ஒருத்தன் போயிட்டு மிச்சம் ஒருத்தன் தான் இருப்பான், உயிர் மட்டும் இருக்கும். அப்போது நம்ம உயிர் செத்த நிலையில் இருக்கும். இப்போ உடம்ப கருவியெல்லாம் கூட்டி இருக்கிற போது இல்லாத மாதிரி எப்படி இருந்தோமோ அப்படி உடம்போடு இருக்கும்போதே இருப்போம். உடம்பு கொடுக்காமல் நாம் பிறப்பு எடுக்காமல் இருந்த நிலையில் எப்படி இருந்தோமோ அப்போ உடம்போடு இருக்கிற நிலையும் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் 5 அவஸ்தைன்னு சித்தாந்தத்தில் நாம் படிக்கலாம். இப்போது நம்ம பேருறக்கத்திலேயோ உறக்கத்திலேயோ இருக்கும்போது நமக்கு வெளியிலே நடக்கக்கூடிய காட்சிகள் ஏதாவது தெரியுதுங்களா? ஒன்றும் தெரியல. கனவுல காண்றதாவது ஏதோ அப்படியே அத்தி பூத்த மாதிரி ஏதோ அப்படின்னு வெளியே வந்தால் தெரியுது. உறக்கத்தில் நடக்கிறது ஏதாவது தெரியுமா நம்மளுக்கு? ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு உறக்கத்துக்கு போய் இருக்கிறவரை சாமி உணர்த்தணும்னு நினச்சாருன்னு வச்சுங்க, உறக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உணர்த்தலாம். அவன் என்ன பண்ணுறாருங்க, உறக்கத்தில் இருக்கிறவரை உசுப்பணும் புரியல. அப்படி உசுப்புறதுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். தினமும் அலாரம் வச்சுட்டு படுத்தோம், அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம். காலையில் அலாரம் அடிக்கும்போது எழுந்தா நிஜம், அலாரம் எழும், நாம் எழுவணுங்கிறது நிஜமா. அப்படி அந்த நிஜம் நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே சாமி எந்திரிச்சோடனே திருச்சிற்றம்பலம், நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இல்லை. தினம் செத்து பிழைக்கிறதுங்க எதுக்கு சொன்னாங்க? தினம் செத்து பிழைக்கிறங்கிற பழமொழி எதனால் வந்ததுங்க? தினம் நம்ம இறப்புக்கு போவோம், தினம் பிறப்புக்கு வரும். அதுதான் செத்து பிழைக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த நன்றி கடப்பாடு வேணும் இல்லையா. அந்த நன்றி கடப்பாட்டுக்கு தான் எழுந்தோன்னே அதை இதையும் இல்லாமல் பெருமானையோட எதை வேணும்னா நினச்சிட்டு எழுணும். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வலுவாள் பெருமாள் கடல் வலுவாள் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். அப்படி தான் அந்த அம்மா மருகளில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணா, இறைவனை படுக்கும்போது எழும்போதும் நினச்சிட்டு படுத்துட்டு எழுந்தான்னு சொல்லுவார். அப்படி இங்கே பார்க்கும்போது சொல்கிறார், அதாவது அந்நிலை ஆரூரன் உணர்ந்து சாமி தலைமையில யாரோ ஏதோ வச்சுருக்கிறாங்க பாருடான்னு உள்ள உணர்த்துறார். ஏதோ தலை மேலே படுதே அப்படின்னு என்ன பண்ணுறார், பார்க்குறார். தலைக்கு மேலே ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்கிறார். அருமறையோய் பெரியவரே உங்கள் கால் என் மேலே படுது. எடுத்தோடனே இந்த தடவை கோவப்படாமல் முதல் தடவை என்ன பண்ணுறாரு, ஐயா பெரியவரே உங்கள் கால் என் மேலே படுது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, அடாடா சாரிப்பா வயசாயிருச்சு இல்லையா, எந்த பக்கம் காலை நீட்டுறனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லினோடனே சரி நீங்கள் இங்கே படுங்க, இந்த வயதான காலத்தில் முடியாமல் படுத்துருக்குறீங்க, நான் அப்படி போய் படுக்கிறேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த ஆண்டை போய் படுக்கிறார். அந்த பாடலுடைய செய்தி
அருமறையோய் உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன, உன்னுடைய திருவடி என்னுடைய காலில் என்ன பண்ணிட்டீங்க, என் தலை மேலே வைக்கிறீங்க என்று சொன்னவுடன் திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புகான். இறைவனுக்கு இது 2-3 பொருள் சொல்லலாம். வயதாயிருச்சு, அதனால் திசையறியல. நான் எல்லா திசைக்கும் சொந்தக்காரன், எல்லா திசைக்கும் முன்னாடி வந்தவன். அதனால் எனக்கு என்ன இல்லை, எந்த திசையும் கிடையாது. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புகான். என்ன மூப்பு? தில்லை மூதூராடிய திருவடி முத்தவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே, முத்தவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே. திருவாரூர் புகையெட்டும் போக்கெட்டும் புலன்களெட்டும் சொல்லும்போது கலையெட்டும் காட்சியெட்டும் காப்பெட்டும் திகையெட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. அப்போ இறைவன் இந்த உலகுக்கெல்லாம் மூத்தவன். அப்படி ஒன்று. திசைகளெல்லாம் எனக்கு தெரியாதது ஏன்னு கேட்டிங்கன்னா, திசையெல்லாம் நான் என்ன பண்ணது, ஒவ்வொன்றையும் உருவாக்கியது. அப்படி வச்சுக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வயசு தான்ப்பா, எந்த இடத்துல கால் நீட்டுறேனே தெரிய மாட்டேங்குது என்று சொன்னவுடன் என்று அருள அதற்கு இசைந்து தன்முடி அப்பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். தமிழுக்கு இது சேக்கிழார் பெருமான் அங்கங்கே நம்மளுடைய சமயாச்சாரிய பரமாச்சாரிய மூர்த்திகளை புகழ்ந்து கொண்டே இருப்பார். ஒரு சொல் பேர் நம்பியாரூரன், இறைவன் வச்ச பேர் வன் தொண்டர். 2 பேரை மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாராம். பார்த்தீங்கன்னா அப்படியே குறிப்பெடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எத்தனை பேரை காட்டுவார். ஏன், நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா என்னென்ன பேரில் வச்சு அழைப்போம். ஒரு பேர் வச்ச பேர் ஒன்றா இருக்கும், என்னென்னலாம் கூப்பிடுவோம், எப்படிலாம் கூப்பிடணுமோ அப்படி இப்படிலாம் கூப்பிட்டு ஆசைப்படுவோம் இல்லையா. அதுபோல் நம் பரமாச்சாரிய மூர்த்திகள் மீது அவ்வளவு காதல் கொண்டவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதனால் ஒவ்வொருத்தரையும் பல பேரில் வச்சு அழைச்சிருப்பார். நீங்கள் குறிப்பெடுத்துக்கலாம். இப்படி தமிழ்நாதன் அவர் வேறு பக்கம் சென்று துயில் பள்ளி கொள்கிறார். அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர்த்தால் நீட்ட செங்கயல் பாய் தடம்புடை சூழ் திருநாவலூர் ஆளே, இங்கு என்னை பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன, கங்கை சடை கரந்தபிரான் அறிந்திலையோ என கரந்தான். இப்போது சாமி அங்கே போய் படுத்தது கூட சும்மா விட்டாரன் கேட்டியா, இப்போது அங்கே போகிறியா, நான் அங்கேயும் வரேன், அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன், எங்கே போனாலும் நான் உன் பின்னை தொடர்ந்து வருவேன், உன்னை விட்டு விட மாட்டேன் சொல்கிறாங்களே. அப்படியே எனக்கு திரை காவியத்திலாம் பார்த்தீங்கன்னா, எங்கு சென்றாலும் உன் பின் நான் தொடர்ந்து வருவேன், உன்னை விட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே போகிறியாப்பா, அதான் அங்கேயும் வரேன் அப்படின்ட்டு மீண்டும் போய் அவர் படுத்திருக்கிற இடத்துல கால் படுகிற மாதிரி தான் அவர் தலைமையில் வைக்கிறார். இப்போ அதை உணர்ந்த நம்பியாரூரர், ஏன்னா இப்போ தூக்கத்துக்கு முழுசாக போயிருக்க முடியாது, இப்போ தான் ஒரு ஆட்டம் கலைஞ்சிருக்குது, அதனால் மறுபடியும் சூடு பிடிக்கிறக்குள்ள இவர் போய் மறுபடியும் வச்சோன்னே எழுந்து கோவப்பட்டார். எப்படி கோவப்பட்டாராம், இவர் இருந்து வருகின்ற இடம் எப்படிப்பட்ட இடமாமா, ரொம்ப குளிர்ச்சியான இடமா. திருநாவலூர் எப்படிப்பட்ட இடம், ரொம்ப குளிர்ச்சியான இடம். அப்படிப்பட்ட ஊருக்கு தலைவர் எங்கள் ஆள் தான் என்ன ஆகிட்டார், கொஞ்சம் கோவப்பட்டார். ஏன், நம்பியாரூர்கிட்ட மட்டும்தான் இந்த கோபத்தை பார்க்க முடியும், மற்ற மூவர்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சொல்கிறார், அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும்னா மீண்டும் அவர் தாள் நீட்ட, காலை கொண்டு போய் அப்படி வைக்க, செங்கயல் பாய் தடம்புடை சூழ் திருநாவலூர் ஆளி, நல்லா குளிர்ச்சியான இடம். அப்படிப்பட்ட திருநாவலூர் ஆளி இங்கு என்னை பலகாலும் விதித்தான். இப்படி பேசியிருப்பார். யோ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சும்மா கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கமா, அங்கேயும் நீட்டிட்டு, யார் அணி அப்படின்னா, இங்கு பலகாலும் என்னை மிதித்தனை நீ யார். மீண்டும் ஒரு கேள்வி, நீ யார்? பெண்ணினுள்ளூர் கேட்ட மாதிரியே நீ யார் என்ன. சாமி எப்படி என்னத்தை மறைச்சிட்டு வந்தாராம், கங்கை சடை கரந்த பிரான், கங்கையை தன் சடையில் மறைத்து வந்த தலைவர் என்னை அறிந்திலையோ என கரந்தான். தலையில் கங்கையை மறைச்சிட்டு வந்தவர் என்னை தெரியலையாப்பா அப்படின்னு மறைஞ்சிட்டாரான். சொல்லாட்சி, அதை சொல்ல அணி நயங்கிறது. கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ என கரந்தான். அது அப்போ சொல்கிறார், செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் எனத் தெளிந்து, தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று, அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த
கைமாவின் உரியானை களல் பணிந்து பாடினார். மூன்றாவது திருப்பதிகம். முதல் திருப்பதிகம் பித்தாப்பிறை சூடி, ரெண்டாவது திருப்பதிகம் மலையார் அருவி திருத்துறையூர் தவப்பதிகம், மூன்றாவது திருப்பதிகம் நம் நம்பியாரூர் அருளியது தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லக்கூடிய கொல்லிக்கவ்வானம் பதிகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பதிகம். செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன் எனத் தெளிந்து. பெருமானை அறியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மலம், ஆணவமாகிய மலம். எங்கே ஒளி இருக்குதோ அங்கே இருள் வெளிப்படாது, இருள் இருக்கிற இடத்துல ஒளி வெளிப்படாது. அதனால் கொடிக்கவியில் ஒரு பாடலில் ஒரு வரி உண்டு, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அந்த ஒளி என்பது சிவப்பிரகாசமாகி இறைவனுடைய சிவஞான ஒளி. இருள் என்பது ஆணவ மலம். ரெண்டுக்கும் எங்கே ஒரே இடம்? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் இருக்குமா? ஒளி வந்தால் இருள் இருக்காது, இருள் வந்தால் ஒளி இருக்காது. அப்படி எப்படி சொல்லிட்டு போனார்னா, ஆன்மாவினுடைய இடம் தான் ரெண்டுக்கும் ஒரே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஆன்மாவுக்கு தான் ஒரே இடம். என்னதுங்க? சிவமும் அங்கே இருக்கிறது, அறியாமையாகி இருளும் அங்கே இருக்குது உயிரிடத்தில். ரெண்டுக்கும் ஒரே இடமாக இருப்பது உயிரினுடைய நிலைப்பாடு. அப்போ இங்கே சொல்கிறார், செம்மாந்து இங்கு யான். செம்மாந்துன்னா நான் முனைப்பின் காரணமாக வந்தது யாரென்று அறியாது சென் செய்தேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே. யாராவது தன்னுடைய தலைவனை தெரியாமல் இருப்பாங்களா? தன்னுடைய உயிர் நாதனை தெரியாமல் இருக்கலாமா? அப்படின்னு ஏற்கனவே இறைவன் ஒரு முறை அருள் செய்தும் தன்னுடைய தலைவனை தன்னால் உணர முடியவில்லை என்று வருந்தி பாடிய திருப்பதிகம் பாடி அம்மானை திருஅதிகை வேரட்டான தமர்ந்த பெருமானை கைமாவின் உரியானை. கைமாவின் உரியானை ஆணையின் தோலை உரித்தவருங்கிறதா கைமாங்கிறது ஆணையை குறிப்பது. களல் பணிந்து பாடினார். பாடிய பிறகு பொன் திரளும் மணித்திரளும் பொறுகரி வெண்கோடுகளும் மின் திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குரடும் வன் திரைகளால் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென் திசையில் கங்கை என்னும் திருக்கெடிலம் திளைத்து ஆடி. கங்கை வட திசையில் இருக்குதுங்க. தென் திசையில் கங்கைன்னு சொன்னீங்கன்னா கெடில நதியை கங்கைன்னு சொல்லணும். ஏங்கிற காரணம் சொல்கிறார் நம் நம்பியாரூரர். கங்கை தென்கெடிலமாகிய தென்கங்கையை கடந்து அடுத்த தளத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது இந்த நதியினுடைய பெருமை என்னங்கிறத 2 வரி. நதியில் வரக்கூடிய வளங்களுங்க, இந்த வளங்கள் எல்லாம் அன்றைய நாட்கள் அவ்வளவு வளங்கள் இருந்தது என்று காட்டுகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வயலுக்குள் சென்று எடுத்தாலே முத்து வரும் என்கின்ற அளவுக்கு வளங்கள் இருந்தது அப்படிங்கிறது மலைபடுகடாமில் சொல்லக்கூடிய செய்தி. எனவே பொன் திரள் மணி ஒரு வேளை சாமி என்ன பண்ணியிருக்கலாம், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மையை புரிந்து என்ன பண்ணியிருப்பார், எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தியிருப்பார். சரிங்களா? எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன இப்போல்லாம் போய் ஆற்றுல போய் பொன் திரளும் மணி திரளும் வந்தால் சரிங்களா? இப்போ திரைப்படத்தில் ஒரு இதில் பார்த்தோம், போய் ஆற்றுல போய் அந்த இதில் போய் இப்போ பொன் தேடுறேன்ட்டு அது ஒரு படமாக இது பண்ணி அதை பண்ணாங்க இல்லைங்களா? அப்போது பொன் திரளும் மணித்திரளும் போன்ற திரள்கள் எல்லாம் பொறு கரி வெண்கோடு யானை தந்தங்களும் மின் திரண்ட வெண்முத்துக்களும் விரை மலர்களும் நறும் குரடு என்பது சந்தனம் மரத்துண்டு, சந்தன மரத்துண்டுகளும் வன் திரைகளால் கொணர்ந்து. வன் திறன வலிமையான திரைக்கரங்கள், வலிமையான அலைகளால் கொண்டு வந்து திரு அதிகை வழிபடலால். ஒவ்வொரு இடத்துலையும் சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அந்த திருக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நதிகள் என்ன பண்ணுமா, அந்த சிவபெருமானுடைய திருமேனியோடைய மேலே வழிபட்டுட்டு போகுமா. எப்படி? இது இயற்கை. ஆற்றுல இயற்கைங்க. ஒரு கோயில் ஆத்தோரமாக இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நட்டாற்றீஸ்வருக்கு போகிறீங்க சரிங்களா? நடு ஆற்றுல சாமி இருக்கிறார். தண்ணி சாதாரணமாக போய்ட்டுருக்கோம், ஒன்றும் இல்லை. ஆற்றுல தண்ணி நிறையா வருது. இப்போ தண்ணியில் என்னென்னலாம் மிதந்து வருது. இன்றைக்கி வரதை நினச்சோம்னா சாமி அப்படி இருக்க வேண்டாம்னு தோணும். இல்லை அன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா வன் குரடு சந்தனம் மலர் இப்படிலாம் வருது. இந்த அலை என்ன ஆகும், கொண்டு போய் சாமி மேலே அப்படி. இப்போ நம்ம கையால் போடுற மலரை நம் கையால் போடுற மாதிரி திரைக்கையால் இது போடுகிறது, அந்த கங்கை போடுகிறது. அந்த ஆறு என்ன பண்ணுது, தானும் சென்று அந்த வழிபாட்டை செய்கிறது. இல்லை அப்படி ஒரு கவிநய காட்சி காட்டுறதும் சேக்கிழார் பெருமான்.
நீங்கள் சேக்கிழார் பெருமானுடைய கவிநயத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டில் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. புரியல? அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்றை தன்மை நவிர்ச்சியன் என்று சொல்லக்கூடிய தற்குறிப்பேற்றன்னு சொல்லக்கூடிய ஒன்று வேலை ஏற்றி சொல்லுவார். இதை பார்த்துட்டு இந்த திரைக்கரங்கள்லாம் என்ன பண்ணுது? மலர்களை கொண்டு இறைவனுடைய திருவடி வழிபாடு செய்து கொண்டு போகிறது. இல்லை அப்போ எது அந்த ஏன் சொல்லணும்? ஜடமாகி அது கூட செய்தியா? ஜடப்பொருளாகிய அது கூட செய்து நீ அறிவாளி, அறிவுடையவன் அப்படின்னு என்ன பண்ண? நீ அந்த வழிபாட்டை செய். அதான் சொல்கிறார், தென் திசையில் கங்கை என்னும் திருக்கடிலம் திளைத்து அங்கிருந்து மேலே இருக்கிறார். அங்கனரை அடி போற்றி அங்ககன்று மற்று அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வழித்தோல் மாவலி தன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண் இறந்த செங்கன் அவன் வழிபட்ட திருமாணி குழி அணைந்தார். திருவதிகையிலிருந்து திருமாணிக்குழி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு வருகிறார். தில்லைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய தலங்கள் திருத்திணைநகர், திருமாணிக்குழி, திருதிகை வீரட்டானம், இதெல்லாம் திருநாவலூர்லேருந்து புறப்பட்டு போனீங்கன்னா அப்படியே சிதம்பரத்துக்கு போகும்போது வழியில் பார்க்கக்கூடிய நடுநாட்டு தலங்கள். அப்படிப்பட்ட தலங்களில் திருமாணிக்குழி, மாணி என்பது பிரம்மச்சாரி என்று பொருள். பிரம்மச்சாரிங்கிற வார்த்தை தான் மாணி, இல்லைங்களா? அந்த மாணி குழி பிரம்மச்சாரியாகிய வாமன, அதாவது வாமன அவதாரம் இல்லை, வாமன அவதாரத்தில் அவர் குட்டியாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியில் 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்க அவர் 3 அடி நிலத்தையும் கொடுக்க என்ன பண்ணாருங்க? எடுத்துக்கோ, 3 அடி தானே கேட்குற, எடுத்துக்கோன்னு சொன்னோடனே 1 அடி வானம் முழுக்க வச்சார், 1 அடி பூமி முழுக்க வச்சார். அளந்து 2 அடியில் முடிஞ்சிச்சு, இன்னொரு அடி கொடுப்பானார். 3வது அடி எங்கே வச்சிட்டாரு? தலைமேல் வைத்தார். புரியல? மாபாலி சக்கரவர்த்தி யார்? சிவபக்தர். மாவலி சக்கரவர்த்தி சிவபக்தர். அதனால் சிவபெருமானுடைய தொண்டரை சம்ஹாரம் செய்த குற்றம் நீங்குவதற்காக, அந்த குற்றத்தை நீங்குவதற்காக வாமன அவதாரத்தில் வழிபாடு செய்த இடம் திருமாணிக்குழி. இந்த இடத்துக்கு அதனால தான் அந்த பேர். அதை சொல்கிறார், அங்கனரை திருஅதிகையில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்து புறப்பட்டு அங்கிருந்து அந்த வழியாக தென்கரை வரையேறி போர் வழித்தோல் மாவலி, மாவலி சக்கரவர்த்தியோடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். எலி மூக்கு சுட்டிட அவர் மாவலி சக்கரவர்த்தியாக ஆனார். அந்த மாவலி சக்கரவர்த்தி நிலத்தில் அகழ்ந்த பிறகும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய மக்களை பார்க்க வேண்டும் கேட்ட நாள் தான் திருவோணமாக கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை. சரிங்களா? அப்போ அதெல்லாம் நீங்கள் வரலாற்று பின்புலம் தெரிஞ்சிருக்கனால அப்படியே மேலே அப்படி போகிறேன். போர் வழித்தோல் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண் இறந்த சாமி அந்த வேள்வியில் வந்து என்ன பண்ணா? மண் இறந்தார். 3 அடி நிலம் கேட்டார். இப்படி 3 அடி நிலம் கேட்ட போது செங்கனவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணைந்தார். அங்கு வழிபாடு செய்து பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணைநகரை வணங்கினர் தமிழ் மண் தமிழ் பாடி நரம்புடையாள் ஒளி முழவின்னாத ஒளி வேத ஒளி அரம்பயதம் கீத ஒளி அரா தில்லை மருங்கணைந்தார். இப்போது மாணி திருமாணிக்குழியில் பாடிய திருப்பதியும் கிடைக்கல. இனி அப்படியே தலங்களுக்குள்ளே போகிறார். திருமாணிக்குழியில் பாடிய திருப்பதியும் கிடைக்கல. அடுத்ததாக திருத்திணைநகர். திருத்திணைநகர் ஆலப்பாக்கத்திலிருந்து தென்மேற்கில் ஒரு 2 நாழி அளவில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை அந்த ரயில் நிலையம். இந்த திருத்தலத்துக்கு ஏன் திருத்திணைநகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலத்தில் பள்ளச்சாதியில் இருக்கக்கூடிய ஒருவன் இறைவனுக்கு திணை விதைத்து சாமிக்கு கோயிலுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக விதைச்சிருக்கிறான். அந்த விதைத்த போது அந்த திணை நேற்று போட்டான்னு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அப்போ தான் துளிர் விடுகிறது. துளிர் விடுவதற்குள்ள இறைவன் அதாவது ஒரு அடியார் வடிவில் வந்து ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது கொடுப்பான்னு அந்த விவசாயிகிட்ட கேட்க உழவர்கிட்ட, உழவர் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருங்க சாமி, நான் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு உணவு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வயல் முழுக்க திணை விளைத்து வைத்திருந்தாராம் இறைவன். அதனால் இந்த திருத்தலத்துக்கு திருத்திணை நகர். ஆண்டுதோறும் இந்த திருத்தலத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பயிர் எடுக்கிறக்கூடிய விழா. வாய்ப்பு இருக்கிறவங்க சென்று பாருங்கள். திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தனை சென்றடை மனனே நம்பியாருடைய திருவாக்கு பதிகம் 4 தக்கேசிப்பன் நீரு தாங்கிய காடரோ என்று சொல்லக்கூடிய பாடல் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவிலும் திருத்திணை நகரை சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே இப்படிங்கிற மகுடம், அருமையான மகுடம். அப்படி வழிபாடு செய்து அங்கு வன்தமிழ் பாடி புறப்பட்டு
நரம்புகளிலிருந்து புறப்படுகின்ற யாழ் ஒளி, முழவிலிருந்து புறப்படுகின்ற நாத ஒளி, வேதமாகிய குரல் ஒளி, பெண்களுடைய ஆடலாகிய கீத ஒளி, அத்தனையும் ஓயாத திருத்தில்லை நகரினுடைய வெளியில் வந்து அணைகிறார். அருகே திருத்தில்லை அருகாமையில் ஒரு 5 கிலோமீட்டர் காமிக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நம்மளுடைய நம்பியார் திருத்தில்லை எல்லை உங்களை தன் அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். இப்படி வந்தபோது இப்போ இந்த இடத்துல யாப்பை மாற்றுகிறார். இந்த யாப்பை மாற்றுகிற செய்தியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். செய்யுளுடைய யாப்பை மாற்றுகிறார் என்றால் சேக்கிழார் பெருமான் ஒரு புதிதாக ஒரு செய்தியை உள்ளே போகிறாருன்னு அர்த்தம். மூவர் வரலாற்றிலும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்பியாரூருடைய வரலாறு இது, அடுத்தது நம்மளுடைய அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு, அடுத்தது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு. 3 பேர் வரலாற்றிலையும் இந்த தில்லைக்குள்ளே போகின்ற இடத்துலேருந்து என்ன பண்ணிடுவாருங்க, 8 சீர்விருத்தமாக மாற்றிடுவார். என்ன சீர்விருத்தம்? 8 சீர்விருத்தம். அது வரைக்கும் 4 சீர்விருத்தமாக வந்தது எண் சீர்விருத்தமாக போகும். இதுக்கு உரையாசிரியர், பெரிய புராணத்தினுடைய உரையாசிரியர் சிவக்கவிமணி ஐயா ஒரு அருமையான உரை கொடுத்துருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா முதல்ல சிவபெருமானுடைய திருத்துண்டுக்கு வரும் பொழுது மெல்ல மெல்லமாக சரியை கிரியை யோகம் ஞானம் பயின்று வரும். புரியுங்களா? 4 சீர், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு பயின்று வரும். இது 4 சீர். அப்படி இருக்கிறது இந்த ஆன்மா அதனால் என்ன ஆகும், இன்னும் மேலே உயர்ந்து உயர்ந்து இறைவனோட 8 வகையான சித்திகளை பெற்று மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகும். அதனால் உயர்ந்து போகிற யாப்பிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய 8 சீர் வச்சார் சாமி அப்படின்னு அவருக்கு திருவுருள் அப்படி உணர்த்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. என்ன கேட்டிங்கன்னா, ஆசிரியருடைய உள்ளக்கடைக்கு அப்படியே எடுத்து அந்த நூலில் உரையாசிரியர் சொல்லணும்னா அது ரொம்ப அந்த திருவுருள் கூடணும். படித்தவங்களாம் சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் என்ன நிலைப்பாட்டில் சொல்லியிருக்கலாம், திருவள்ளுவர் என்ன நிலைப்பாட்டில் சொல்லியிருக்கலாம், அப்படிங்கிறத உரையாசிரியர்கள் வந்து எடுத்து சொல்லணும்னா அவர்களுடைய திருவருள் அந்த சாமியை பெருமானுக்கு அவங்க பூசனை செஞ்ச கருணை, அந்த கருணையினால் கிடைக்கப்பெற்றது. எனவே இங்கே எண் சீர்விருத்தம் தில்லையினுடைய எல்லையை காண்கிறார். அந்த எல்லையை காண்கின்ற பொழுது என்ன செயல் தொடங்கி உள்ளே போகிறான்னு பார்க்குறோம். தேமலங்கள் அணி மாமணி மார்பில் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தின் கண் பூமலங்க எதிர்ப்பாய்வனமாடே புல் அலம்பு திரை வெல்வலை வாவி தாமலங்குகள் தடம்பனை சூழும் தன்மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற வீடு அருள் தில்லை மல்லளம்பதியின் எல்லை வணங்கி. பாடலில் முதல்ல இயற்கை நலம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுடைய கருத்து முக்கியமாக என்னென்னா எல்லையை வணங்கி உள்ளே போகிறார். இந்த ஊருக்குள்ளே போய் வணங்கலை, சாமியை பார்த்து வணங்கலை, ஊருடைய எல்லைக்கு ஒரு வணக்கம். எதுக்குங்க? தில்லை எல்லை வணங்கினார் ஒல்லை வினை கெடும். அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. தில்லை எல்லை வணங்கினால் ஒல்லை வினை கெடும். ஒல்லை வட்டம் ஓடும், ஒல்லைனா வேகமாக ஓடும். தில்லையை போய் வழிபாடு செஞ்சால் என்னங்க, வினை வேகமாக ஓடும் என்பது. அப்படிப்பட்ட தில்லையினோடு உள்ளே செல்லும் பொழுது தேமலங்கள் அணிமாமணி மார்பில், இது வந்து நம்பியார் தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய தோல் அணிந்திருக்கக்கூடிய தாமரை மாலை, அந்த மாலையை சொல்கிறதுனால தேமலங்கள் அணி மாமணி மார்பில் செம்மல் நம்பிகள். அங்கே காண்கிற காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கயல்கள் அழகிய கயல் மீன்கள் செங்கமலத்தின் கண் செந்தாமரை மலரின் மேல் பூமலங்க எதிர் பாய்வன மாடே, அந்த பூவில் சென்று கயல் மீன்கள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காண்கிறார். பிறகு புல்லளம்பு திரை வெல்வலை வாவி தாமலங்குகள் தடம்புனை தாமலங்குகள் தடம்புனை சூழும் தன்மருங்கு. தாமலங்குகள் இருந்து மீன்கள், அப்படி தாவுகின்ற மீன்கள், வயல்கள் அப்படி வளம் நிறைந்திருக்கக்கூடிய வயல். மீன் எங்கே வருங்க ஐயா? தண்ணி இருந்தால் வரும். தண்ணீர் நிறைய இருந்தால் அங்கே மீன் வரும். இப்போ வயலுக்குள்ளே மீன் இருக்குது, நாங்கள் என்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குதுங்க, தண்ணீர் நிறைந்திருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய மீன்களை பார்க்கலாம். இல்லை, அப்படிப்பட்ட மீன்கள் எல்லாம் பாயக்கூடிய வளமுடைய அந்த தில்லை வயல்கள் எல்லையில் சாமி என்ன பண்ணாங்களாம், அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற வீடு அருள் தில்லை.
யாரெல்லாம் தில்லையை கைதொழுகிறார்களோ அவர்களுடைய மும்மை மாமலங்களை இல்லையாகச் செய்கின்ற தில்லை. ஏன்னா தில்லை கூத்த பெருமானுடைய வடிவத்தில் 5 தொழில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல் உடுக்கை ஏந்திய கரம், காத்தல் அபயகரம், அழித்தல் நெருப்பேந்திய கரம், மறைத்தல் ஊன்றிய திருவடி, அருளல் தூக்கிய திருவடி. நடராஜ திருமேனியை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் சரிங்களா? இது தத்துவார்த்தமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்க்கணும் இல்லை? அது நமக்கே உரிய அருமையான ஒரு உருவ வடிவம். ஆனால் தத்துவார்த்தமாக பார்த்தீங்கன்னா நடராஜர் திருமேனி என்ன சொல்லுது? இறைவனுடைய 5 தொழில் கூத்து. 5 தொழில் கூத்து. தோற்றம் துடியதனில், தோயும் திதி அமைப்பில், சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், ஊற்றமா 3 மலர்பதத்தே உற்ற திரோதம், முத்தி 4 மலர்பதத்தே நாடு. இப்போ நடராஜர் திருமேனியை பார்த்து நீங்கள் முடிக்கும்போது எங்கே முடிக்கணும்? தூக்கிய திருவடியை பார்த்து தான் முடிக்கணும். எல்லாத்தையும் ரசிக்கணும். என்னதுங்க? புனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற் எங்கே முடிக்கிறார்? இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜருடைய வடிவத்தில் நம்மளுக்கு அருள் செய்கின்ற இடம் எதுன்னா தூக்கிய திருவடி இல்லை? இப்படி நிறையா நீங்கள் தத்துவார்த்தமாக உண்மை விளக்கம், திருவருட்பயன் போன்ற நூல்கள் எல்லாம், திருமந்திரம் போன்ற நூல்கள் இது விரிவாக இருக்குது. படிக்கும்போது அவள் படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற கெட வீடு அருள்கின்ற தில்லை எல்லை, தில்லை வட்ட திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. தில்லை வட்டத்து கைதொழுவார் வினை, தில்லை வட்ட திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. அப்படிப்பட்ட திரு எல்லையினை வணங்கி தில்லையில் போய் நம்ம நடராஜ பெருமான கூத்த பெருமான வழிபாடு செய்ய போகிறார் நம்பிகள். 7 இடத்துல வணங்குறார். இது முதல் இடம். தில்லை எல்லையை வணங்கியாச்சு. அடுத்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நந்தவனத்தை பார்க்குறார். நந்தவனத்துக்கு ஒரு வணக்கம். ஏங்க இந்த பூக்கள்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கப்பா, நாள்தோறும் நடராஜ பெருமானுக்கு போய் சேவடிக்க ஆகுது, நம்மளால் ஆக முடியல, அது ஆகுது, அதுக்கு ஒரு வணக்கம். இப்படி 7 வணக்கம் குறிச்சிக்கிட்டே வாங்க. இது முதல் வணக்கம். நாகசூதவகுல சரளம் சூழ் நாளிகேரம் லவங்க நாரந்தம் பூக ஞாலல் குளிர் வாழை மதூகம் புதுளும் மஞ்சி பல எங்கும் நெருங்கி மேகசாலமலி சோலைகளாகி மீது கோகிலமிடைந்து மிளற்ற போக பூமியினும் மிக்கு விளங்கும் பூம்புறம் பனை கடந்து புகுந்தார். வயல் பகுதியை கடந்து நகர எல்லைக்குள்ளே வரார். அப்படி வருகின்ற போது அங்கே நகர எல்லையில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய தொகுதியை சொல்கிறார். என்னென்ன மரம், என்னென்ன செடி கொடி வகைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அது இந்த பாட்டு முழுக்க பாடலுடைய குறிப்புக்காக வேணா நீங்கள் பதிவில் எடுத்து பதிவு பண்ணிங்க. நான் அப்படி சும்மா படிச்சிடறேன். முதல்ல நாகம் நாவல் மரம், சூதம் மாமரம், வகுளம் மகிழ மரம், சரளம் தேவதாரு மரம், பூகம் என்று பூக ஞாழல் என்று சொல்லக்கூடியது. பூக ஞாழல் குங்கும மரம், பூகம் என்பது கமுகு மரம், ஞாழல் குங்கும மரம், குளிர் வாழை மரம், மதூகம் என்று சொல்லக்கூடிய இழுப்பை மரம், பொதுளும் என்று சொல்லக்கூடிய நெருங்கும், கோகிலம் குயில், இதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய மரங்களில் குயில்கள் அமர்ந்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி போகபூமி தேவருலகத்தோடு அழகிய காட்சி தருகிறது இந்த தில்லை. தில்லையினுடைய காட்சி எப்படி இருக்குது? தேவ உலகத்தை விட அழகிய காட்சி தருகிறது என்பது சேக்கிழார் பெருமான் வாக்கு. அப்படியே காட்டுறார். இனி 94வது பாடல். வன்னி கொன்றை வளை சண்பகம் மாரம் மலர்பலாசுடு செருந்தி மந்தாரம் கன்னிகாரம் குரவம் கமல் புன்னை கற்பு பாடலம் கோவிலமோங்கி துண்ணு சாதி திருமாலதி மவ்வள் துதைந்த நந்திகர வீரம் மிடைந்த பன்மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து சென்றனன் மனம் கமழ்த்தாரான். போன பாடலும் இந்த பாடலில் சில மரம் சொல்கிறார். என்ன? வன்னி உங்களுக்கு தெரிந்த ஒன்று, கொன்றை வளை என்று சொல்லக்கூடிய சுரபுன்னை, சண்பகம் சண்பகம் என்பது தெரிஞ்சதா? சண்பக மரம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சண்பக பாண்டியன் மன்னன்,
இவருக்கு ஏன் சண்பக பாண்டிய மன்னன் பேர் இருந்ததுங்க? ஆலவாய் சொக்கநாத பெருமானுக்கு சண்பக மரம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஏக்கர் கணக்கில் சண்பகத்தை மரத்தை அந்த செடிகளை வச்சதுனால அவருக்கு பேர் சண்பக பாண்டிய மன்னன் என்று பெயர். இறைவனுக்கு சண்பக மரம் பிடித்த ஒரு மலருங்கனால நிறைத்து வச்சார், அதனால் அவருக்கு சண்பக பாண்டிய எனவே சண்பகம் என்று சொல்லக்கூடிய ஆரம் சந்தனம், மலர் பலாசு முறுக்கு மரம், செருந்தி என்பது தெரிந்துதான், மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மரம், கன்னிகாரம் கோங்கு, குராமரம், கமல் புன்னை மரம், கற்பு என்று சொல்லக்கூடிய கற்பக மரம், பாடலம் பாதிரி மரம், கூவிலம் வில்வ மரம், ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி என்பது மல்லிகை. இது மேலே சொன்னது பூரா மரம். இப்போ சொல்கிறது கொடிப்பூ வகை. மாலதி என்பது மல்லிகை, மவ்வல் என்பது முல்லை. இது என்று கொடிப்பூ வகை. அடுத்து செடிப்பூ வகை பார்த்தீங்கன்னா துதைந்த நந்தி கரவீரம், நந்தியாவட்டம் என்று சொல்லக்கூடிய மரம், கரவீரம் என்பது அலரி. இவ்வகை மரங்கள் நிறைந்த பன்மலர் புனித நந்தவனங்கள். இறைவனுக்கு பல வகையான மலர்களை சாத்தி வழிபாடு செய்து கோயிலில் நந்தவனம் அமைப்பாங்க. கோயிலில் நந்தவனத்தை கும்பிடுறதுக்கு காட்டியவர்கள் அருளாளர்கள். புரியுங்களா? அந்த நந்தவனத்தை நம்ம கும்பிடலினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி, நந்தவனத்து பக்கம் அவங்க அப்படி ஓரமாக இருந்ததுன்னா வேறு வழி இல்லைன்னு என்ன பண்ண வேண்டியது? என்ன நம்மளுடைய இயற்கை உபாதைகள்லாம் அங்கே முயற்சி பண்ணிட வேண்டியது இல்லைங்களா? கோயிலுக்கு இடங்க அது அந்த மாதிரி தான் சூழல் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் இந்த நந்தவனங்களுக்கு எவ்வளவு மரியாதை நம் பெரியவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட நந்தவனத்தை அமைத்து தான் நாள்தோறும் பணி செய்தார் எம்பிராட்டி திலகவதியார். சரிங்களா? அது திருதிய விரட்டானது. இப்படி நந்தவனங்களை வணங்கி, ரெண்டாவது வணக்கம் நந்தவனங்களை வணங்குகிறார். இடமருங்கு தனி நாயகி காண ஏழ் பெரும்புவனம் உய்ய எடுத்து நடம் நவென்று அருள் சிலம்பொலி போற்றும் நான்மறை பதியை நாளும் வணங்க கடல் வளம் கொள்வது போல் புடை சூழும் காட்சி மேவி மிகு சேன் செலவோங்கும் தடமருங்கு வளர் மஞ்சு இவர் இஞ்சி தன் கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். அப்படியே இயற்கை காட்சி சொல்லும் போது அப்பப்போ சேக்கிழார் பெருமானுடைய கருத்து என்ன, அங்கங்கே சமயத்தை பற்றி ஒரு சில செய்திகளை வச்சுருக்கணும். அது இயற்கை காட்சி தான். ஆனால் என்ன பண்ணுறாருங்க, தபாரும் ஒரு சைவ சித்தாந்தம், ஒரு தத்துவம் இல்லைங்களா, நம்மளை யோசிக்க வைக்கிறது. நடராஜ பெருமான் கூத்தாடுகிறார். இந்த கூத்தை இடமருங்கு இருந்து காண்கிறாள் தனிநாயகி. செய்தி அவ்வளோதான் பாருங்கள். இடமருங்கு தனிநாயகி காண, இடப்பாகத்தே அம்பிகை காணும் பொருட்டு நடனமாடுகின்ற கூத்த பெருமான். இது ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கக்கூடிய ஒன்று. இறைவன் தன்னுடைய அருள் காட்சி நடனத்தை யாருக்கு கொடுக்கிறார்? அம்பிகைக்கு ஏன் அப்படி கொடுக்கணும்? நம்மால் அந்த அருளை நேராக பெற முடியாததுனால கோயிலில் நடராஜர் இப்படி வச்சுருக்கிறாங்கன்னா அம்மாவை கொஞ்சம் இப்படி பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். இதுதான் முறையான அமைப்பு. சரிங்களா? அந்த காட்சியில் இடமருங்கு தனிநாயகி காண ஏழ் பெரும்புவனம் உய்ய எடுத்து, அந்த கூத்து எதுக்கு நடக்குது? ஏழு புவனம் உய்ய, ஏழு புவனம் 7 வகையான உலகங்களும் உய்யும் பொருட்டு, உயிர்கள் பிறந்து படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற தொழில்களை செய்து உய்யும் பொருட்டு இறைவன் நடத்துகின்ற கூத்து, ஐந்தொழில் கூத்து. அப்படிப்பட்ட கூத்தை எடுத்து நடம் நவின்றருள் சிலம்பொலி. சிலம்பொலி என்பது இறைவனுடைய வீர சாகத்தை சொல்கிறதுக்கான அடையாளம். சரிங்களா? சிலம்புனாவே வீரனுக்கு என்னதுங்க? அடையாளக்குறி. என்ன அடையாளக்குறி? யாருக்கும் அடங்காத அந்த ஆணவமாகிய ஒரு பொருளை தன் அடிக்கீழ் அடக்கக்கூடிய ஒரே ஆற்றலுடைய தெய்வம் சிவம். வேறு எந்த தெய்வத்துக்கு இப்படிப்பட்ட உருவம் கிடையாது. முயலகனை காலு கீழே வச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு? அழுத்திருக்கிறார். அந்த முயலகன் தான் ஆணவமாகிய அறியாமை. அவருடைய கீழுக்கு மட்டும்தான் அடங்கும். அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது தத்துவார்த்தப்படி அந்த ஐந்தொழில் கூத்து நடத்தக்கூடிய இறைவன் சிலம்பொலியை போற்றும் நான்மறைப்பதி. அந்த சிலம்பு ஓசை எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சிலம்போசையின் வழியே நெருத்தனை கும்பிடு என்று உந்தீவர். நம்மளுடைய திருவுந்தியாரில் ஒரு பாட்டு, திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று
நிறுத்தனை கும்பிடென்று உந்தீபர, நேர்பட அங்கே உந்தீபர. அது என்னங்க திருச்சிலம்பு ஓசை வழியாக எப்படிங்க போகிறதுன்னு கேட்டால் அது நாதத்தினுடைய இடம். புரியுங்களா? நாம் இறைவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்பிரபஞ்சம் சொற்பிரபஞ்சத்தை கடந்து நாதத்தை எப்போ கடக்கிறோமோ அறிவு அப்போ தான் இறைவனை தரிசிக்க முடியும். புரியுங்களா? அதனால தான் நாத விந்து கலாதி நமோ நம. நாத தத்துவத்தை கடந்து இருக்கிற சிவம் பரசிவம். நம்மளுக்கு வரக்கூடிய சிவம் தடத்த சிவம், லய சிவமும் இல்லை. நம்மளுக்கு வர்றது லயம் போகம் அதிகாரம் சொல்லக்கூடிய சிவம். இந்த சிவம் நமக்கு அருள் செய்வதற்காக இறைவனுடைய இறங்கிய திருமேனி. நம்ம இந்த உலகத்தில் பூசை பண்ணுறோம், ஆன்மார்த்த பூசை பண்ணுறோம். ஆன்மார்த்த பூசை பண்ணுறது பூரா நேரடியாக பரசிவத்துக்கு நாம் செய்யலை. நாம் செய்கிற பூசனை சீகண்ட ருத்திரர் என்று சொல்லக்கூடியவருக்குத்தான் நம்மளுடைய பூசனை. அப்படி பூசனை செஞ்சு இப்போ நாம் ஆக இந்த ஆன்ம வர்க்கத்தில் சகல வர்க்கத்திலிருந்து முன்னேறி பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு போகின்ற காலத்தில் தான் நாம் நேரடியாக பரசிவத்தை பூசிக்க முடியும். இல்லை ஆன்மார்த்த பூசனை பண்ணுறோம். நம்மளை பூசனை யாருக்கு போய் சேருன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு போய் சேருங்க? ஸ்ரீகண்டர் ஒருத்தருக்கு. அப்படி எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுங்க, இந்த ஊரில் போஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த ஊருக்கு போய் தான் சேரும்? சென்னிமலையில் போஸ்ட் பண்ணுறீங்க, இந்த போஸ்ட் எங்கே போய் சேரும்? ஈரோடு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகும். புரியுங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு முக்கியமான அந்த நகரத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு தான் எந்த இடத்துக்கு போகுமோ அந்த இடத்துக்கு போய் சேரும். அது மாதிரி தான் நம்மளோட இது என்னதுங்க, நம்ம போட்டிருக்கிற போஸ்ட்டு இங்கே லோக்கலில் போய் சேர்றதுக்கான இடம் தான் இந்த இடம். இது அதுக்கப்புறம் இது நம்மளுடைய தவம் முற்ற நம்மளுடைய நிலை முன்னேறி பெருமாளுடைய திருவருளை சென்று இது சேரும். இப்படி பன்னாள் அழைத்தாள் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று சிவம் எதிர்ப்படும். இங்கே சொல்கிறார், சிலம்பு ஓசை போற்றும் நான்மறைகளினுடைய பதி, 4 மறைகளும் துதிக்கின்ற பதி நாளும் வணங்க, அந்த தலத்தை நாளும் வணங்க வேண்டும் என்று கடல் வளம் கொண்டு வந்தால் எப்படி காட்சி இருக்குமோ அப்படிப்பட்ட காட்சி நிகழக்கூடிய திருத்தில்லையினுடைய ஒரு மருங்கு. என்ன, தில்லையில் திருப்பார்கடல்னு ஒரு பகுதி இருக்குது. திருப்பார்கடல்னு ஒரு பகுதி உபமன்ய முனிவருக்காக இறைவன் ஏற்படுத்திய திருப்பார்கடல். சரிங்களா? அந்த திருப்பார்கடலை தான் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தில்லையினுடைய எல்லையை வலம் வரகின்ற கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய தன்கெடை மடங்கு, அதை தன்கெடங்கை எதிர்கண்டும் மகிழ்ந்தார். மன்றுள்ளாடும் மதுவின் அசையாலே மறை சுரும்பு அறை புறத்தின் மருங்கே குன்று போலும் அணிமாமதில் சூழும் குண்டகள் கமல வண்டலர் கைதை துன்று நீரு புனை மேனியாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு திளைத்து எதிர் சென்றார். இது ஒரு இயற்கை காட்சி. அப்படியே நந்தவனத்தில் பார்த்துக்கிட்டே வரார். இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே போய் மலரில் அமருது. மேலே அந்த மலரில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை அப்படியே தம் மேலே பூசிக்குது, எழுந்து வருது. ஏங்க இப்படி வருது அப்படின்னு கேட்டால், அதுக்கு சேக்கிழார் பெருமாள் ஒரு கவிநயம் சொல்கிறார். என்னென்னா, இந்த இறைவன் உள்ளுக்குள்ளே கூத்த பெருமான் நடனமாடிட்டு இருக்கிறாரு. அந்த கூத்த பெருமான் நடனமாடுகின்ற கூத்த பெருமானை மறைகளாகிய வண்டுகள் துதித்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறாங்க உள்ள, இல்லைங்களா? வேதத்தை சொல்கின்ற வேத பாரகர் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேதத்தை மிளற்றுகிறார்கள். அந்த வேதத்தை சொல்கிறவர் என்னன்னு சொல்கிறாருங்க, வண்டாகவும் அந்த வண்டினுடைய ஓசையாகவும் வேதத்தை சொல்கிறார். இது தில்லையினுடைய நடனமாடுகின்ற உள்ள பெருமான்மைகிட்ட வேதமாகிய வண்டு முரண்டு கொண்டு இருக்கிறது. இதுங்களா? இதை வெளியிருந்து ஒரு வண்டு பார்த்தோன்னே நாமளும் போய் அங்கே அந்த மாதிரி முரளுமே, நாமளும் போய் அங்கே இந்த மாதிரி சாமிகிட்ட வேதத்தை முரளணுமே அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்ததுக்கு என்ன பண்ணுது, அப்படி போனோம்னா ஏதோ தகுதி வேணும் போல் இருக்குது. என்ன வேணும், அவங்களாம் உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்கிறாங்க. அப்படி பூசியிருந்தால் தான் நாமளும் உள்ளே போக முடிய மாட்டேதுன்ட்டு இது திருநீர் பூசுறதான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிச்சுக்கலாம், போய் அந்த மலர் மேல் உட்காந்து மகரந்தத்தை என்ன பண்ணிச்சான், மேலே பூசிக்கிட்டு அப்புறம் புரட்டுட்டு வந்துச்சான் இந்த வண்டு. அந்த பாட்டோடைய கவிநயம். இது பாட்டினுடைய இயற்கை காட்சி. இதில் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
கண்டு கண்டு பிறருக்கு ஆசை வரணும். என்னட்டுங்க, இப்படிலாம் போகிறாங்க, திருக்கோயிலுக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் கும்பிட்றாங்க, நாம்ளும் அங்கே போகணும்னு என்ன பண்ணிக்கணும், பூசிக்கணும் அப்படின்னு ஆசைக்கு அந்த வண்டை கண்டு இந்த வண்டுக்கு ஆசை வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை வண்டாக நம்மளுடைய மணிவாசக பெருமான் திரு கோத்தும்பின்னு ஒரு பதிகம் வச்சுருக்கிறார். 20 பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, முற்றோதல் படிக்கும்போது அப்புறம் படிச்சிருப்பீங்க. திரு கோத்தும்பி, கோத்தும்பின்னா அரச வண்டு. என்ன அரச வண்டு? அப்படி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற வண்டை கூப்பிட்டு, வண்டே இங்கே வா, நீ கண்ட பக்கம் சுத்தாத, அந்த மலருக்கெல்லாம் போனேலாம் குறைவாக தான் தேன் கிடைக்கும். புரியுதா? நீ பல மலரில் சேர்த்தனாவே உனக்கு என்ன தேன் கிடைக்காது, குறிப்பிட்ட சாப்பாட்டுக்கான தேன் கிடைக்காது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போ, எந்நேரமும் 24x7 தேன் கிடச்சிக்கிட்டே இருக்கும், நிறையா கிடைக்கும். புரியுங்களா? கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி? போய் எடுத்தால் மட்டும்தான் இல்லை, நினச்சின்னா கொடுப்பார், கேட்டீன்னா கொடுப்பார், பேசணின்னா கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடம் சொல்கிறேன், போயிட்டு வா. மணிவாசக பெருமானை என்னன்னு சொல்கிறேன். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. எவ்வளவு தேன் கிடைக்கும்? திணை அளவு தான் கிடைக்கும். அந்த தேனை உண்ணாதே. நான் உனக்கு ஒரு தேன் சொல்கிறேன். நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும். நினச்சினா, பார்த்தேனா, கேட்டேனா, உள்ளுக்குள்ளே இந்த எலும்பெல்லாம் என்ன ஆகும், அப்படியே ஆனந்த தேன் சொரியும்பா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், போயிட்டு வா. முகவரி: நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்புள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புனையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. வாசக பெருமான் எப்படி அந்த அவருடைய காதல் என்ன சொல்கிறது? அதனால தான் அவர் அழுது அழுது அடியடைந்த ஒரு மாதிரில சொல்லவே முடியும். நம்மளாம் அவர் நினச்சி பார்க்கணும். நம்ம அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நாம் தொண்டில் நிற்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ எவ்வளோ கைமாறு கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கைமாறு செலுத்தவே முடியாது. அது சிவபெருமானுக்கே அவர் கைமாறு செலுத்த முடியும். யானிதற்கிழனோர் கைமாறு அப்படின்னார். புரியுங்களா? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, மணிவாசகன் ஒருத்தன் வந்திருக்குன்னு போய் சொல்லன்னு சொல்லலை. புரியுங்களா? மண்டே இங்கே வா, நேராக சாமிகிட்ட போ, அங்கே போய் நீ ஊது. என்னன்னு ஊது? வெளியே ஒருத்தன் வந்திருக்கிறான்னு சொல்லு. சாமி யாருன்னு கேட்பார். கேட்டார்னா அன்பே இல்லாத ஒருத்தன் வந்திருக்கேன்னு சொல்லு. அவர் மணிவாசகரான்னு கேட்பார். என்ன கேட்பார்? அன்பே இல்லாத ஒருத்தன் வந்திருக்கிறான்னு நீ சொன்னீன்னா மணிவாசகனான்னு கேட்பார். எப்படி சொல்கிறார் பாரு. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? நான் சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன், நிறையா வச்சுருக்கிறேன், என்ன மாதிரி அன்பு வச்சவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆனால் அன்பை பொழிந்து பொழிந்து காட்டிய பெருமக்கள் என்னென்னு சொல்கிறாங்க? அன்பே இல்லாத ஒருத்தன் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுப்பா நீ. புரியுங்களா? இதெல்லாம் அவ்வளவு. அதான் சொல்கிற, கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டது. அதனால தான் அப்படி சொன்னார். அது சாமி எப்படிப்பட்ட அன்பை பார்த்தவர்? அன்புக்கு உச்சபட்சம் ஒரு ஆளை பார்த்துட்டார். புரியுங்களா? கண்ணப்பன் ஒப்பதுவோ அன்பின்மை கண்டபின். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கிறதே உலகத்தில் அறுசுவை உணவில் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு இவன் சாப்பிட்டவன், இவங்கிட்ட போய் அதை எதையும் கொடுத்தா என்னங்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான். அப்படிப்பட்ட அன்பை பெற்றவர் இறைவன் இல்லைங்களா? அதனால் இங்கே நம் நம்பியாரூரர் அங்கே அந்த பாட்டில் அந்த இயற்கை காட்சியின் நந்தவனத்தை பார்க்குறார், அந்த வண்டுகளை பார்க்குறார். இந்த வண்டுகள் ஏன் இப்படி செய்ததுன்னு கேட்டால் அதுக்கு முதல் பதில் சொல்கிறார். மன்றுள் ஆடு மதுவின் நசையாலே. மன்று, இறைவன் கூத்து நடத்துகின்ற இடத்துக்கு பேர் மன்று. அதில் ஆடுகின்ற மது. மதுன்னு என்னதுங்க? சாப்பிடக்கூடிய தேன். புரியுதா? போதையை தரக்கூடிய தேன், களி. ஏன்னா தேனை அதிகமாக உண்டால் களி வரும் இல்லை? இப்போ அந்த கூத்த பெருமான் யாருன்னு கேட்டிங்கன்னா நல்ல இன்பத்தை தரக்கூடிய ஒரு தேன். அந்த தேன் மேல் இருக்கக்கூடிய ஆசையினாலே இந்த வண்டு என்ன பண்ணிச்சான்? மன்றுள் ஆடும் மதுவின் நசை, விருப்பத்தாலே மறைச்சுரும்பு அரை புறத்தின் மருங்கு. மறைச்சுரும்பு என்ன? மறையாகிய வண்டு உள்ளே அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய மதுவினுடைய மதுவை பெறணுங்கிற ஆசையினால் உள்ள மறையாகிய வண்டு அரைந்து கொண்டு இருக்க. புறத்தின் மருங்கே, வெளியே குன்று போலும் மணிமாமதில் சூழும் குண்டகல்கள் கமல வண்டலர் கைதை. இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கைதை என்று சொல்லக்கூடிய மலர், தாழை மலர். அந்த தாழை மலரில் துன்று நீரு புனைய மேனிய ஆகி. துன்று நீரு புனைய மேனியாகி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா,
தூய நீர் புனை தொண்டர்கள் என்ன, துன்று நீர் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வண்டுகள், தாழை மலரில் இருக்க வண்டு என்ன படிச்சுக்கலாம், தானும் மேலே நீர் பூசிக்கொள்வது போல பொருந்துச்சான். துன்றுதெல்லாம் பொருந்துதல்னு பேர். துன்று மேனினா பொருந்துகின்ற உடம்பு எதில், அந்த தாழை மலரில் பொருந்துகின்ற மேனியாச்சு. எதுக்குங்க அப்படி ஆச்சுன்னு கேட்டால், தூய நீர் புனை தொண்டர்கள் என்ன, தூய தன் மேலே நீர் அணிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் போல சென்று சென்று முரல்கின்றன கண்டு. இந்த வண்டு என்ன பண்ணிச்சிங்களா, உள்ளே வெளியே வர வேண்டியது, அவங்கள பார்க்க வேண்டியது, அது மாதிரி நாமளும் உள்ளே போய் அந்த தேனை சாப்பிடணும் அப்படின்னு வெளியே வந்துச்சு. என்ன பண்ணிச்சிங்களா, டப்பா நல்லா மேலே மகரந்தத்தை பூச்சிச்சு உள்ளே போச்சு. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சமய நெறிக்கு வருகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்லை நேரடியாக யாரும் சமய நெறிக்கெல்லாம் எடுத்துன்னு வரமாட்டோம். என்ன பண்ணிகிட்டு இருப்போம், அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கு பேரே வச்சுருப்பாங்க குட்டி சோறுங்கன்ட்டு, நம்ம உட்காந்துருப்பானுங்க பார் அப்படின்ட்டு. சரி, அந்த 9ஆம் திருமுறையில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது இல்லை, இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மார்கழி மாதம் காலையில் என்னாச்சு, 6 மணிக்கு அப்படியே பஜனை பாடிட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. ஆதியும் மந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதையோ மண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் பாட்டு கேட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் காலையில் டீ சாப்பிட்டு அப்படி அந்த சவுத்தில் உட்காந்துட்டு நியாயம் பேசிக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு பாரு, காலையில் 6 மணிக்கு இங்கெல்லாம் உட்காந்துட்டு ஊரார் நெத்தியில் போயிட்டு என்ன தான் பண்ணுறாங்களோ, போய் கோயிலுக்குள்ளே போய் இவங்க பண்ணுறது என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு பக்குவம் ஆன்மா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் போகிறாங்க அப்படியே பின்னாடியே வருவாங்க. கோயில் வரையும் வந்துட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. அப்புறம் நாம் நாளைக்கு இவங்க கூட போகணும் அப்படின்ட்டு வருவாங்க. எழுந்திரிச்சு பின்னாடி குளிச்சுட்டு இவங்க கூட வரணும், என்னன்னா குளிச்சுக்கணும், கொஞ்சம் ஒரு சின்ன கோடாவது வச்சுக்கணும். பெரிய கோடா வைக்கலைன்னாலும் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன கோடா வச்சுக்கிட்டு அப்படியே வர வேண்டியது. அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தோம், மார்கழி பாட்டெல்லாம் முடிஞ்சுது. காலையில் பிரசாதம் பொங்கல் கொடுத்தாங்க. டீ பரவாயில்லப்பா, டீ கடையிலேருந்து காசு போட்டு டீ வாங்கி சாப்பிடணும், காலையில் வந்தால் பொங்கலும் பாலும் கொடுக்குறாங்க, அருமை அப்படின்னு என்ன ஆகும், வந்து இந்த பொங்கலும் புளியோதரைக்கும் முதல்ல ஆசைப்பட்டு வந்து பிறகு அப்படியே அறிவு பக்குவப்பட ஆரம்பிக்கும். என்னன்ட்டு நாமளும் இவங்கள மாதிரி பாடணும் ஐயா, இவங்களாம் எப்படி பாடுறாங்க, ஆதி மந்தம் பாட்டை இவ்வளோ நாமளும் பாடணும் அப்படின்னு நினைப்பு வரும். வந்து இப்படி ஒவ்வொரு நிலையில் பக்குவப்பட்டு தான் ஆன்மா முன்னேறி வரும். அதுதான் 9ஆம் திருமுறையில் கண்பணி அரும்ப கைகள் முட்டித்து கலைகனே என்று ஓலமிட்டு என்பெலாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் கோயில். கண்பணி அரும்ப, கண்ணில் தண்ணீர் வர கைகளை குவித்து கொண்டு பாடிக்கொண்டு ஒரு கூட்டம் போச்சு. நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், இவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையான்ட்டு. இப்போ என்ன பண்ணி வச்சிட்டார் இந்த கூட்டத்தில், என்னையும் ஒருவனாக்கி நானே இப்போ கரைஞ்சு உருகன். புரியல, இதுதான் முன்னமவன் தன் நாமம் கேட்டான் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவர் தன் ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நேர்த்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. எப்படி நம்பியாரூருடைய பார்வை எப்படி இருக்குங்களா, இந்த வண்டுகள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளாகிய ஆனந்தத்தை பெற வேணும். இந்த வெளியே இருக்கிற வண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற வண்டு. புரியுங்களா, திருநீர் பூசிட்டு போய் அங்கே பாடிட்டு இருக்கிறது நல்ல தொண்டு. புரியுங்களா, அது ஊர் சுற்றுற தொண்டு, அது நல்ல தொண்டு. இந்த தொண்டு அந்த தொண்டை பார்த்து என்ன ஆயிடுச்சு, உள்ளே போய் அந்த தொண்டுக்கு நான் ஆளாகன்னு நினைக்கிறேன். புரியுங்களா, அந்த தொண்டுங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ ஊரில் இருக்குது பாருங்கள் இல்லைங்களா. அப்படி ஆளாகிற நிலையை பார்த்து சாமி என்ன பண்ணுறாராம், அப்படியே வணங்கிக்கிட்டே வர நந்தவனத்தை பார்த்து இப்படி வணங்கி வந்தார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது வேக மலிபலம் சுரக்க நன்கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக அர்த்தவம் வேள்வி மல்க மெய்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூராந்தரசே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாய கைலாசநாதர் திருவடிகள், நாங்கள் தொற்றாள் நம் துணை அருவாண்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி, பிரான் தேவ செக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சென்னிமலை ஆண்டவருக்கு